இன்றைய பாடத்தை நான் எந்த வசனத்தின் அடிப்படையிலே பேசப் போகிறேன் என்றால் மத்தேயு 24 அதிகாரம் 32 வசனம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்தேயு 24 அதிகாரம் என்பது இயேசுவானவர் தீர்க்க தரிசனமாய் கடைசி காலங்களை பற்றி சொன்ன ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை பற்றி அதில் இருக்கின்ற விவரங்களை பற்றி எல்லாம் நான் பேச போவதாய் இல்லை, எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் ஒரு வசனத்தை நான் அடிப்படையாய் வைத்து இன்றைக்கு என்னுடைய பாடத்தை தொடங்க போகிறேன். ஆகவே வாசிப்போம் மத்தேயு 24 அதிகாரம் 32 வசனத்தை. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். நல்ல நேரம் ஆங்கிலத்திலேயும் இங்கே போடப்படுகிறது. இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு சின்ன தமிழ் மொழிபெயர்ப்பு கோளாறை நான் காட்ட விரும்புகிறேன். அந்த கோளாறை எங்கே நீங்களே கண்டுபிடிங்கள், ஆங்கிலமும் தமிழும் தெரிந்தவர்கள் கண்டுபிடிங்கள். இதோ திரையிலே போட்டிருக்கிறார்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். Now learn a parable of the fig tree. When his branch is yet tender and putteth forth leaves, ye know that summer is nigh. இந்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கின்ற இந்த மொழிபெயர்ப்பிலேயே ஒரு சின்ன தவறு வருகிறது. என்னவென்று யாராவது சொல்லுங்கள். somebody. wonderful wonderful. தமிழிலே வசந்த காலம் என்று வருகிறது, ஆங்கிலத்திலே சம்மர் என்று வருகிறது. தமிழிலே வசந்த காலம் என்பது தான் உண்மை என்றால் ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்க வேண்டும்? ஸ்பிரிங். ஆங்கிலத்தின் சம்மர் தான் உண்மையான சொல் என்றால் தமிழிலே என்ன வந்திருக்க வேண்டும்? கோடை காலம். அப்போ தமிழனுக்கு வசந்த காலமாம், ஆங்கிலத்தவனுக்கு சமராம். அப்ப நீங்கள் யோசிக்கலாம், ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று. இருக்கிறது. வசந்த காலம் என்பது இலை துளிர் விடும் காலம். இப்போ சில நாடுகளிலே 4 பருவங்கள் வருகின்றன: ஸ்பிரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். அப்போ ஆட்டம் என்று சொல்லும் பொழுது இலை உதிர் காலத்திலே நிறைய மரங்களின் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய்விடும், மொட்டையாய் காணப்படும். ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு போனவர்கள் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. அப்புறம் வரும் குளிர்காலம் அல்லது பனிக்காலம், வின்டர். அந்த வின்டர் முடிய வருகின்ற காலம் தான் வசந்த காலம். அப்ப வசந்த காலத்துல என்ன ஒரு அழகு என்றால், அந்த பனி கட்டிகள் எல்லாம் அப்படியே கரைந்து குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய் பூமி கொஞ்சம் கொஞ்சம் வெப்பமடைய ஆரம்பிக்கும். அந்த தேசங்களிலே சீக்கிரம் இருள் வந்து மிக பிந்தி தான் வெளிச்சம் வரும். இரவு சீக்கிரம் வந்து விடும், 4-5 மணிக்கெல்லாம் இரவு வந்துவிடும். காலை 9-10 மணிக்கு பிறகுதான் வெளிச்சமே வரும். அந்த நிலை மாறி அந்த டே டைம் அவர்ஸ், அந்த நாள் வெளிச்சத்தின் பகல் காலம் அதிகமாயும் இரவு காலம் சின்னதாயும் மாற ஆரம்பிக்கும். பல பறவைகள் புத்துணர்வு பெற்று பறவை ஒலிகளை எல்லாம் காலையிலே கேட்கலாம். அந்த இலை உதிர்ந்த அந்த மரங்களில் மறுபடியும் குட்டி 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 இலைகள், பூக்களின் மொட்டுக்கள் இவையெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸ்பிரிங் என்பது ஒரு இனிமையான காலம். இஸ்ரவேலுக்கும் அந்த 4 பருவங்களும் உண்டு. நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் இஸ்ரவேலில் அந்த ஸ்பிரிங் என்பது மார்ச், ஏப்ரல், மே, நமது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களிலே இஸ்ரவேலிலே வசந்த காலம் அவ்வளவு அழகா இருக்கும். ஏர்மான் மலைக்கு போனால் இன்னும் அந்த பனி அப்படியே நிறைய இருக்கும், வழுக்கி விளையாடலாம் அப்படியெல்லாம். ஆனால் கோடை காலம் இருக்கிறதே, இஸ்ரவேலுக்கு நீங்கள் கோடை காலத்தில் போனீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கையும் வெறுக்கும், இஸ்ரவேலும் வெறுக்கும். நீங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் நீங்கள் யோசிக்கலாம், சென்னையில இல்லாத சூடா என்று. அது இந்த சூடு வேறு, அந்த சூடு வேறு. பொசுங்கும். உங்களுக்கு தெரியுமா, 55 டிகிரி தொடக்கம் 60 டிகிரி வரை உஷ்ணம் வரும் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று கோடை காலம். அப்போ வசந்த காலம் என்று தமிழிலே வருகிறது, ஆனால் சம்மர் என்று ஆங்கிலத்திலே வருகிறது. இயேசு எதை சொன்னார்? இயேசு என்னத்தை சொன்னார்? இயேசு சொன்னது கோடை காலத்தை பற்றி. புரிகிறதா? கோடை காலம். ஏனென்றால் நீங்கள் அத்தி என்கின்ற தாவரத்தை இஸ்ரவேலிலே நீங்கள் பார்த்தால் வசந்த காலத்திலே தான் அத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பூ முளைக்கார மொட்டுக்கள் வந்து பூ எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த கோடை காலத்தில் தான் அத்திப்பழ அறுவடை இருக்கும். அப்ப அந்த வசனத்தை திரும்ப போட்டால் அதை சரியாய் நாம் தமிழிலே வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்க வேண்டும். போடுங்க அத வசனத்தை. சிஸ்டர் நீங்க வாசிங்க, கோடைன்னு சொல்லி வாசிங்க. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது கோடை காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஏனென்றால் இளங்கிளை தோன்றி துளிர் விடுவது வசந்த காலத்தில். புரிகிறதா? ஆனால் அப்படி வசந்த காலத்தில் இந்த இளங்கிளை தோன்றுகிறது,
துளிர் விடுகிறது என்று பார்க்கும் பொழுது அந்த ரசனையோடு கூட ஒரு பயமுறுத்தலும் வருகிறது. என்ன அந்த பயமுறுத்தல்? ஓ, இன்னும் கொஞ்ச காலத்தில் கோடை காலம் வருகிறது. கோடை காலம் வந்தால் பயங்கர உஷ்ணமாய் இருக்கும். பல மிருகங்களுக்கு வெளியிலே வந்து சுதந்திரமாய் திரிய முடியாது, அவ்வளவு கஷ்டமாய் இருக்கும். பலருக்கு வெளியிலே வந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. அங்கு வெளியிலே வேலை செய்கிற, கட்டட வேலை செய்கிறவர்கள், தோட்ட வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் உஷ்ண காலத்திலே, கோடை காலத்திலே சட்டங்கள் உண்டு. இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் பகல் நேரம் வேலை செய்யக்கூடாது. அப்படி அவர்களை வேலை வாங்கினால் வேலை கொடுக்கின்றவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது இஸ்ரவேலில் மாத்திரமல்ல, துபாய், அபுதாபி போன்ற சில மத்திய கிழக்கு நாடுகளிலும் அந்த சட்டம் உண்டு. ஏனென்றால் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாது. அந்த உஷ்ணத்தின் மிகுதியால், உங்களுக்கு தெரியுமா, பிரான்சிலே, இத்தாலியிலே, ஜெர்மனியிலே, இப்படிப்பட்ட நாடுகளிலே ஒவ்வொரு கோடை காலத்திலும் நூற்றுக்கணக்கான பேர் சாகிறார்கள். நீங்கள் செய்திகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சமர் டெத்ஸ் என்று சொல்லுகிறோம். கோடை காலத்தில் அநேகர் சாவார்கள் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல். ஏனென்றால் அந்த உஷ்ணத்தின் போது சிலருக்கு சுவாச கோளாறு ஏற்படும், சிலருக்கு தேவையற்ற சரும டெர்மட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ், சரும வியாதிகள் வரும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். கோடை காலம் என்பது இஸ்ரவேலை பொறுத்தவரை, அநேக தேசங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு காலம் அல்ல, அது ஒரு பயங்கரமான காலம். பனிக்காலத்திலாவது போர்வையை போர்த்து உள்ளே இருந்து நெருப்பு மூட்டி ஏதாவது பண்ணி தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் கோடை காலத்திலே அந்த குளிரூட்டிய ஏர் கண்டிஷன் இல்லை என்றால் ஐயோ, நரகம் போல இருக்கும். இப்போ இயேசு அத்தி மரத்தை பற்றி பேசி துளிர் விட்டு, என்ன மாதிரி அது இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது கோடை காலம் சமீபித்திருக்கிறது என்று அறிவீர்கள் என்றார் அல்லவா? நான் பிறகு விழாவரியாய் இந்த விடயங்களுக்கு வருவேன். 1948 ஆண்டு இளங்கிளை தோன்றி துளிர் விட ஆரம்பித்தது எது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் அவ்வப்போது வித்தியாசமான தாவரங்களுக்கு ஒப்பிடப்படும். அந்த தாவரங்களுக்கு ஒப்பிடப்படும் பொழுது அதற்கான அர்த்தங்கள் இருக்கும். உதாரணமாக ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் சுபாவ ஒலிவ மரம், அது வேறொரு காரணத்துக்காக சொல்லப்பட்டது. இப்போ மத்தேயு 24 இஸ்ரவேல் அத்திமரம். ஆனால் நீங்கள் மத்தேயு 24 மாத்திரம் வாசித்தால் அத்திமரம் இஸ்ரவேலை தான் குறிக்கும் என்று வாதாடி ஜெயிக்க முடியாது. அப்படி இயேசு சொல்லவில்லை. அதற்காக நான் உங்களை வேறொரு அதிகாரத்துக்கே கொண்டு போக போகிறேன். அதை விடுவோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதற்கு போக முன்பதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அத்தி மரம் இஸ்ரவேலை குறிக்கும் என்று. அவசரப்படாமல் காத்திருந்தால் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நிரூபிக்க போகிறேன். நிரூபிக்கும் முன் நான் இப்பொழுது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அத்தி மரம் துளிர் விடுகிறது. எப்போ? 1948ஆம் ஆண்டு. அப்படி துளிர் விடுவதற்கு முன் ஏற்கனவே இருந்த அந்த இஸ்ரவேலுக்கு எப்பொழுது இலையுதிர் காலம் வந்தது? கிபி 70ஆம் ஆண்டு. 70ஆம் ஆண்டிலே வெஸ்பசியன் என்கின்ற ரோம பேரரசன் தனது மகனாகிய தீத்தஸை எருசலேமுக்கு அனுப்பி எருசலேமை எரித்து சாம்பலாக்கி அதை நாசமாக்கி விட்டான். யூதர்கள் எல்லாருமே துரத்தப்பட்டார்கள். கிபி 70 யூதர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு, இஸ்ரவேல் இல்லாமல் போய்விட்டது. இலை உதிர்ந்து விட்டது, மரம் பட்டு போனது போலாகிவிட்டது. அன்றிலிருந்து 1878 வருஷங்களாக இஸ்ரவேல் இலையுதிர் காலமும் பனிக்காலமுமான இருண்ட காலத்துக்குள் வாழ்ந்தது. புரிகிறதா? 1878 வருஷங்கள் இஸ்ரவேல் ஒளியில்லாமல் வாழ்ந்தது. 1948ஆம் ஆண்டு மறுபடி இளங்கிளை தோன்றி முளைக்க ஆரம்பித்தது. இஸ்ரவேல் மறுபடி தேசமாகியது. ஆனால் இஸ்ரவேல் தேசமாகினது, இப்பொழுது அந்த துளிர் வளருகிறது, அந்த மொட்டுக்கள் பூக்கின்றன என்று பார்க்கும் பொழுது அதை ரசிக்கும் அதே வேளை இன்னொரு விஷயத்தை குறித்து கவனமாக இருங்கள் என்று இயேசு சொல்கிறார். அது என்ன? வருகிறது கோடை காலம். கோடை காலம் என்றால் என்ன? அதுதான் உபத்திரவ காலம். கோடை என்றால் உஷ்ணம், உஷ்ணம் என்றால் உபத்திரவம். புரிகிறதா நான் சொன்னது? அதாவது வெப்பத்தை நான் உபத்திரவத்துக்கு ஒப்பிடவில்லை, உஷ்ணத்தை உபத்திரவத்துக்கு நான் ஒப்பிடவில்லை. ஆனால் அந்த 4 பருவங்களை பார்க்கும் பொழுது அந்த 4 பருவங்களிலும் நமக்கு எல்லா விதத்திலும் உபத்திரவமாய் இருக்கும் காலம் கோடை காலம். அதனால்தான் வெள்ளைக்காரர்கள் ஐரோப்பா, அமெரிக்காவில் இருந்து அவர்களுடைய கோடை காலத்தில் கோடை விடுமுறைக்காய் தப்பி ஓடி நம் தேசங்களுக்கு வருகிறார்கள். ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் பாருங்கள், உங்கள் மகாபலிபுரத்தை பாருங்கள், இன்னும் பல ஊட்டியை பாருங்கள், இன்னும் இலங்கையை பார்த்தால், இலங்கை ஒரு சுற்றுலா தீவு. இலங்கையிலே பார்த்தால் ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திலே வெள்ளையர்கள் நிரம்பி வழிவார்கள். ஏன்? தங்கள் கோடைக்கு உபத்திரவத்துக்கு தப்பி ஓடுகிறார்கள். ஆகவே கோடை காலத்திலே பாடசாலைகள், பள்ளிக்கூடங்கள் எதுவும் நடக்காது, விடுமுறை. ஏன்? அது ஒரு நிம்மதியாய் படிக்கக்கூடிய காலம் அல்ல.
ஆகவே கோடை என்பது ஒரு உபத்திரவமான ஒரு காலம். அந்த காலம் வருகிறது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒன்று தெரியும். என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமாவா இல்லையா? சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் என்கின்றதிலே பல கிறிஸ்தவர்களுக்கு பல கருத்துக்கள் உண்டு. சிலர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை என்றே நினைக்கிறார்கள். அப்படி இருக்கிறது என்று நினைக்கிறவர்களிலே உபத்திரவத்தின் நடுப்பகுதியிலே எடுத்துக்கொள்ளப்படும், உபத்திரவத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும், 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும் என்றெல்லாம் எண்ணுகின்றவர்கள் உண்டு. இதற்கெல்லாம் நல்ல தொழில்நுட்ப வசனங்கள், சொற்கள் எல்லாம் உண்டு. டிஸ்பென்சேஷனல் ப்ரீமில்லேனியலிசம், ப்ரீமில்லேனியல் மிட் ட்ரிபியூலேஷனல் ராப்சர் தியரி, ஏமில்லேனியலிசம், அதாவது மில்லேனியலிசம் 1000 வருஷ அரசாட்சியே கிடையாது. போஸ்ட் மில்லேனியல் ராப்சர் தியரி, ப்ரீ ட்ரிபியூலேஷனல், போஸ்ட் மில்லேனியல், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆயத்தமா இருந்தா ஒருவேளை இன்னைக்கே போனாலும் போயிடலாம். புரியுதா? ஒன்று நிச்சயம், தான் வேதத்திலே காண்பது என்ன? மகா உபத்திரவம், கோடை காலம் வரும் முன் சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். வசந்த காலம் முடிவடையும் போதே சபை போய்விடும். என்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அன்றைக்கு வசந்த காலம் முடிந்து கோடை காலம் தொடங்கும். அப்படியானால் வசந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, வசந்த காலத்திலும் கடைசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அத்தி மரத்துக்கு நான் இஸ்ரவேலை ஒப்பிட்டு உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். இப்போ ஒரு முழு அதிகாரத்தையும் வாசிக்க சொல்லி ஒவ்வொரு வசனமாக நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். பயப்பட வேண்டாம், அது ஒரு பெரிய அதிகாரமே கிடையாது, சின்ன அதிகாரம். சின்ன அதிகாரம் என்றவுடன் சங்கீதத்தில் எதிரையாவது எடுக்க போறாரோ என்று நினைக்க வேண்டாம். இல்லை, அந்த அதிகாரத்திலே வருகின்றவற்றை நான் விளக்கப்படுத்தி அதை அன்று அந்த தீர்க்கதரிசிக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார், அது எப்படி நிறைவேறியது என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு இன்னும் ஒரு நிறைவேற்றமும் உண்டு. அதற்கு ஆங்கிலத்திலே இறையியலாளர்கள் டுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்வார்கள். அநேக இறையியல் அறிஞர்கள் இங்க இருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? ஞாபகம் இருக்கா? சில ப்ராஃபசிஸ் டுவல் ஃபுல்ஃபில்மெண்ட், மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கவங்க கை தூக்குங்க. என்ற தெய்வமே, என்னவென்றால் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு நிறைவேறும். ஆனால் அந்த நிறைவேற்றத்தையும் தாண்டி சரித்திரத்தின் எதிர்காலத்திலே மறுபடியும் ஒரு விசை அதே தீர்க்க தரிசனம் நிறைவேறும். டுவல் ஃபுல்ஃபில்மெண்ட். சில தீர்க்க தரிசனங்கள் அதையும் தாண்டி மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட். புரியுதா? ஒரு உதாரணம் சொல்லவா? எத்தனை பேருக்கு தெரியும் எசேக்கியேல் புத்தகத்திலே வருகின்ற அந்த உலர்ந்த எலும்புகள் சம்பவம்? கை தூக்கி காட்டுங்க. அது தெரியாம இருக்காது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். வசனம் தெரியாதவன் அந்த பாட்டை பார்த்து என்ன நினைப்பானோ தெரியல. அது எசேக்கியேலுக்கு பாபிலோனிலே வைத்து ஆண்டவர் காட்டியது. அதனுடைய முதல் நிறைவேற்றம் என்னவென்றால், யூதா ஜனங்கள் அடிமைத்தனத்தை முடித்துக்கொண்டு இப்பொழுது அடிமைகளாக, அவர்கள் உலர்ந்த எலும்புகளாக அந்த பள்ளத்தாக்கிலே ஜீவனற்று வறண்டு காய்ந்து செத்தவர்கள் போல, எலும்புகளை போல கிடக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், திடீரென இவர்கள் எல்லாரும் உயிரடைந்து திரும்ப இஸ்ரவேலுக்கு சென்று, எருசலேமுக்கு சென்று மறுபடி ஒரு தேசமாகுவார்கள் என்று. அதுதான் புரோட்டோ ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது முதல் நிறைவேற்றம் என்பது. டெயூட்டரோ ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது இரண்டாவது நிறைவேற்றம். அது 1948 நடந்தது. அன்று பாபிலோனிலே நடந்தது. மறுபடி 1948 யூதர்களுக்கு இஸ்ரவேல் கிடைத்தது. ஏனென்றால் கிபி 70 இருந்து 1948 வரை அவர்கள் உலர்ந்த எலும்புகளை போல இருந்தார்கள். இதுதான் மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்பது. இப்படி நிறைய இருக்கிறது வேதத்திலே. சரி, எங்கே போக போகிறோம் என்றால் எரேமியா 24வது அதிகாரம். எரேமியா 24வது அதிகாரம், அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்க போகிறோம். சகோதரர், நீங்கள் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். ஓகே, எரேமியா 24. இது ஒரு அருமையான ஒரு அதிகாரம். அநேக மறை பொருட்களை உள்ளடக்கிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திலே புரோட்டோ ஃபுல்ஃபில்மெண்ட் அல்லது ஆரம்ப நிறைவேற்றம் என்பது நேபுகாத்நேச்சார் மன்னன் காலத்திலே, எரேமியா அந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்களுக்கு நடக்கிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த 24ஆம் அதிகாரத்திலே இருக்கின்றது. வாசிங்க சிஸ்டர், தொடங்குவோமா?
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். இந்த வசனத்திலே இருந்து ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை தடவை நேபுகாத் நேச்சார் யூதாவுக்கு எருசலேமுக்கு படைகளை அனுப்பி அவர்களை கைப்பற்றினான் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, கையை தூக்குங்க. தெரிஞ்சா கையை தூக்குங்க. யாருமே இல்லையா? எனக்கு தெரியுது இல்லையா? என்ற தெய்வமே, 3 தடவை. ஒன்று கிறிஸ்துவுக்கு முன் 609ஆம் ஆண்டு. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னொரு கேள்வி வருகிறது இதே வசனத்திலிருந்து. கிமு 609ஆம் ஆண்டு. அந்த சம்பவம் நமக்கு தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் உள்ளது. வாசிக்க வேண்டாம். அதிலே என்ன செய்தான் தெரியுமா? அந்த நேபுகாத்நேச்சார் பயல், அவன் நெபுசரடான் என்கின்ற தன்னுடைய தலைவனை அனுப்பி எருசலேமுக்கு வந்து அவர்கள் ராஜகுலத்தாரில் நல்ல அழகான மாசற்ற படித்த நல்ல திறமையான வாலிபர்களை அள்ளிக்கொண்டு போனான். அந்த வாலிபர்கள் மத்தியிலே தான் அசரியா, அனனியா, மிஷாயல், அப்புறம் பெல்தெஷாத்சார் என்று பெயர் மாற்றப்பட்ட தானியேல் இருந்தார்கள். தானியேலுடைய பெயரை பெல்தெஷாத்சார் என்று மாற்றிவிட்டு மற்ற 3 பேருடைய பெயர்களையும் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்று மாற்றினார்கள். அப்போ அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்து சம்பவம் நடந்த வருடம் என்ன? கிமு 609. ஓகே. அதற்கு பிறகு 2வது தடவையாக கிறிஸ்துவுக்கு முன் 597 நேபுகாத்நேச்சார் வந்து அவனது படைகளை அனுப்பி ஒரு சிலரை அள்ளி கொண்டு போனான். பலரை மிச்சம் வைத்தான். கொஞ்சம் பேரை தான் கொண்டு போனான். பலரை அங்கே எருசலேமிலேயே தங்க வைத்தான். அப்படி கொண்டு போகப்பட்டவர்களில் எசேக்கியேலும் இருந்தார். இன்னொருவர் இருந்தார், அவருடைய பெயரை நான் பிறகு சொல்லுகிறேன். எசேக்கியேலும் இருந்தார். 3வது தடவையாக அவன் தனது படைகளை அனுப்பி எருசலேமை நாசமாக்கி தேவாலயத்தை சூறையாடி எரித்து அடித்து நொறுக்கி எல்லாரையும் அள்ளிக்கொண்டு போனான். எரேமியாவையும் ஒரு சிலரையும் தவிர. அது கிறிஸ்துவுக்கு முன் 586 நடந்தது. ஓகேயா? இப்போ எனக்கு சொல்லுங்கள், இப்போ எரேமியா 24:1 நாம் வாசித்தது கிமு 609 நடந்ததாய் இருக்குமா, 597 நடந்ததாய் இருக்குமா, அல்லது 586 நடந்ததாய் இருக்குமா? என்னமா 609 என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்குங்க. தேங்க்யூ. ஆனால் அது பிழை. சரியா? ஏன் பிழை என்று சொல்லுகிறேன் என்றால், அதிலே எசேக்கியேல் கொண்டு போகப்பட்டார். மன்னிக்கணும், அதிலே தானியேல் கொண்டு போகப்பட்டார். எசேக்கியேல் எல்லாம் கொண்டு போகப்படவில்லை. இன்னொருவர் கொண்டு போகப்பட்டது வருகிறது. அவருடைய பெயர் அங்கே இல்லை. 597 கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி காட்டுங்க. இந்த எரேமியா 24 வந்து 597 பற்றி பேசுகிறது என்று சொல்லுகிறவர்கள். 586 சுரேஷ், நீ என்ன கேட்டாலும் கையை தூக்க மாட்டோம்னு சொல்றவங்க. பைபிள் ஸ்டடிஸ்க்கு வந்தோம். கடைசி காலத்தை பத்தி பேச சொன்னா நீ பண்டைய காலத்தை பத்தி பேசலாமா? நேபுகாத்நேச்சார் எப்ப போயிட்டு என்ன பண்ணாங்கிறது கேட்க வந்தோம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தானே கேட்க வந்தோம் சுரேஷ். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதுதான் நான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட வரவில்லை. இது 597 நடந்தது. ஏன் சொல்லுவாங்க? அந்த வசனத்தை திருப்பி போடுங்க பாருங்கள். அந்த இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் காண்பித்தார். அப்போ கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. ஆனால் 586 கர்த்தருடைய ஆலயமும் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. புரிகிறதா? அப்போ 586 நடந்தது அல்ல இது. 609 நடந்ததும் அல்ல. ஏனென்றால் அதிலே தானியேல், அசரியா, அனனியா, மிஷாயல் போனார்கள். ஆனால் எக்கோனியா கொண்டு போகப்படவில்லை. அதுதான் நான் சொன்ன மற்ற பெயர். இங்கே சொல்லப்படுகிறது எக்கோனியா. எங்க போடுங்க திரும்ப வசனத்தை பாருங்க. யோயாக்கின் குமாரனாகிய எக்கோனியா என்கின்ற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு. அப்போ இது 597 நடந்தது. புரிகிறதா? ஓகே. அப்போ எரேமியாவை இந்த இடத்திலே எரேமியா கண்டது ஒரு தரிசனம் அல்ல. எரேமியா புத்தகத்திலே ஏகப்பட்ட 1வது அதிகாரத்திலேயே தரிசனம் இருக்கிறது. எரேமியா புத்தகத்திலே ஏகப்பட்ட தரிசனம். எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்பார் ஆண்டவர். பொங்குகிற பானையை காணுகிறேன் நாதா. நமக்கெல்லாம் பானை பொங்கினால் அது நல்ல செய்தி, அப்படித்தானே? சிலர், அதாவது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், பானை பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்பார்கள். வேதனையில கத்துக்கிறார்கள், சந்தோஷமாய் கத்துக்கிறார்கள், அப்படித்தானே? அப்போ நமக்கும் சில பேர் கிரக பிரவேசத்தின் போது பால் பொங்க வைப்பார்கள். அப்போ ஏதாவது பானையிலே பொங்குகிறது என்றால் நமக்கெல்லாம் நல்ல செய்தி. எரேமியா அப்படி நினைத்தாரோ தெரியவில்லை. நாதா, பொங்குகிற பானையை காணுகிறேன் என்கிறார்.
சரியாடா, அது எந்த திசைக்கு திருப்பப்பட்டிருக்கிறது பார் என்றால் வடக்கு வருது. வடக்கில இருந்து வருகிறான், உங்களை அள்ளிக்கொண்டு போக என்கிறார் ஆண்டவர். ஆகவே கவனம், இந்த தரிசனங்களை வேதத்திலே பார்க்கும் போதும் சரி, நீங்கள் காணும் போதும் சரி, அவசரப்பட்டு உங்கள் அறிவிலே அர்த்த வியாக்கியானம் பண்ணிவிடாதீர்கள். சில நேரம் காண்பதற்கு தலைகீழாக ஆண்டவர் சொல்லுவதாய் கூட இருக்கலாம். ஆனால் 24ஆம் அதிகாரம் தரிசனம் அல்ல. உண்மையாக 597ஆம் ஆண்டு எக்கோனியாவை நேபுகாத்நேச்சார் பிடித்துக் கொண்டு போய்விட்டானா, அப்புறம் தேவாலயத்துக்கு இவர் எதற்கு போனார் என்று தெரியாது, போகும் பொழுது 2 கூடைகளை காணுகிறார். அந்த 2 கூடைகளிலே அத்திப்பழங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எக்கோனியா ராஜா யூதா ராஜ்யத்தின் 19வது மன்னன். அப்போ அவன் நேபுகாத்நேச்சாருக்கு அடங்கவில்லை. அவனை கைதியாய் பிடித்துக் கொண்டு போய் அவனுடைய ஒரு சிற்றப்பன் முறையான சிதேக்கியாவை எருசலேமின் மேல் ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் ஏற்படுத்தி விட்டு போனான். அவன் 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சிதேக்கியா. அதற்கு பிறகுதான் 586 நேபுகாத்நேச்சார் எருசலேமை அழித்தது. சரி, இப்போ தரிசனத்துக்கு வருவோம். 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. 2 கூடைகள், அதிலே அத்திப்பழங்கள். அதிலே முதல் கூடையிலே இருந்தது என்னவாம்? முதல் கந்தாயத்து அத்திப்பழங்கள். அதாவது ஒரு முதல் தரம் பழுத்த, வருடத்துக்கு 2 அத்திப்பழ அறுவடைகள் இஸ்ரவேலிலே உண்டு. அதிலே முதல் அறுவடையிலே நல்ல நல்ல அத்திப்பழங்கள் வரும். அதற்கு பிறகு இன்னும் ஒரு 2வது அறுவடையிலே அந்த மிச்ச மீதாரி பூக்கள் காய் ஆகி அப்படி வரும். இப்போ இது இஸ்ரவேலை குறிக்கும் என்பதனை நான் நிரூபிக்க நாம் மறுபடியும் 24க்கு வரப்போகிறோம். கொஞ்சம் ஓசியா புத்தகத்துக்கு ஓடி போய் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்துவிட்டு மறுபடியும் எரேமியா 24க்கு வரலாம். ஓசியா 9:10 கொஞ்சம் வாசிங்க. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். போதும். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொல்கிறார். அப்படியானால் அத்திப்பழம் அந்த வசனத்தின் அடிப்படையில் யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலர்களை. அப்போ இனி நமக்கு தெரியும் எரேமியா 24 முழுக்க முழுக்க இஸ்ரவேலரை பற்றி பேசுகிறது என்று. அப்படியானால் இயேசுவானவர் மத்தேயு 24:32 அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது அது யாரை குறித்திருக்க வேண்டும்? இப்ப விளங்குதா? நிரூபிச்சிட்டனா? சரி, இப்போ எரேமியா 24 3ஆம் வசனத்துக்கு போவோம். கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஆண்டவர் சில நேரம் தலை கீழாகத்தான் விஷயங்களை செய்வார். இப்போ யூதா தேசத்திலே வாழுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாபிலோனியர்கள் இங்கிருந்து சிலரை அள்ளிக்கொண்டு போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அள்ளிக்கொண்டு போகப்பட்டவர்களை பாக்கியவான்கள் என்போமா, அல்லது அள்ளிக்கொண்டு போகாமல் தப்பினவர்களை பாக்கியவான்கள் என்போமா? சொல்லுங்க. ஆம். ஏன்? அவர்கள் பாபிலோனியர்கள் அள்ளிக்கொண்டு போக, அடிமைகளாக போக அவர்களை ஆண்டவர் விட்டு விட்டார். அப்ப அவர்கள் கெட்டவர்கள், மீந்திருக்கிற நாம் தான் நல்லவர்கள் என்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் தலைகீழாக சொல்லுகிறார். பாபிலோனுக்கு பிடிக்கப்பட்டு போனவர்கள் நல்ல அத்திப்பழங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். அவர்களை நாட்டுவேன். அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அடடா அடடா. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பாபிலோனுக்கு பிடிக்கப்பட்டு போனார்களே, இது அவ்வளவும் அந்த நேரத்திலே நடந்ததை பற்றி தான் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. புரோட்டோ ஃபுல்ஃபில்மென்ட். ஆனால் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு வேதம் தெரிந்தவர்கள் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். 70 வருடங்கள் அடிமைகளா இவர்கள் போனார்களே, அப்படி பிடிக்கப்பட்டு போனவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி நிம்மதியாய் ஆண்டவரிடத்திலே ஒழுங்காய் இருந்து இஸ்ரவேலை மறுபடியும் அடைந்து அதற்கு பிறகு அவர்கள் ஒரு நாளும் பிடுங்கப்படவில்லையா? கிபி 70 என்ன நடந்தது? அப்படியானால் இனி அவர்களை நான் பிடுங்க மாட்டேன், இனி அவர்களை நாட்டுவேன் என்ற அந்த 6ஆம் 7ஆம் வசனத்து விடயங்கள் அந்நேரத்திலே பாபிலோனுக்கு போய்
கிமு 516 மறுபடி திரும்பி வந்தவர்களை பற்றினதாய் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அப்படி வந்தவர்கள் கிபி 70 மறுபடி பிடிக்கப்பட்டு போனார்கள். ஓகேயா? அப்போ இது வேறொரு காலத்தை பற்றி பேசுகிறதா இருக்க வேண்டும். அதுக்கு வந்துடுறேன், திருப்பி வரேன்னா. தொடர்ந்து வாசிங்க. அந்த போகாதவங்க புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமையுண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாகும் மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த 6ஆம் வசனத்திலே இருந்து 10ஆம் வசனம் வரை உள்ள அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேயா? இப்ப என்ன சொல்லுகிறாராம் எரேமியா? 2 அத்திப்பழக்கூடை காணுகிறார். ஒன்றிலே நல்ல அத்திப்பழங்கள் இருக்கின்றன, அதுவும் இஸ்ரவேலர்கள் தான், நல்ல இஸ்ரவேலர்கள். ஒன்றிலே கெட்ட அத்திப்பழங்கள், அதுவும் இஸ்ரவேலர்கள் தான். இப்போ இதுல யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள்? துரத்துண்டு போனவர்கள் நல்லவர்கள், தங்கி தாபரித்தவர்கள் கெட்டவர்கள். எரேமியாவின் காலத்திலே நடந்த சம்பவங்களை குறித்தும் தான் பேசுகிறார். ஏன்? சிதேக்கியா 597 பிறகு இன்னும் 11 வருடங்கள் இருந்தான். 586 தான் அவன் பிடிக்கப்பட்டு போனது. அப்போ அந்த காலத்தைய சம்பவமும் உண்டு. ஆனால் இது கிபி 70க்கும் சம்பந்தப்பட்டது. கிபி 70 என்ன நடந்தது? இயேசுவானவர் ஒருமுறை அவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அதுதான் சம்பவம். இயேசுவானவர் மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே எருசலேமுக்குள்ளே வருகிறார். வந்து அவர் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அவர் கற்றுக் கொடுத்து விட்ட பிறகு 23ஆம் அதிகாரத்திலே அவர் சில விஷயங்களை எல்லாம் பேசுகிறார். அப்புறம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் அதிலே சீஷர்கள் என்ன செய்வார்கள்? இயேசுவுக்கு இந்த எருசலேமின் ஆலயத்தின் அழகை காட்டுகிறார்கள். அந்த 23, 24 அந்த அதிகாரங்களில் என்ன வருகிறது? இந்த அழகை காட்டுகிறார்கள். இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது இவ்வளவு அழகாய் பார்க்கிறீர்களே, ஆனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இவை நிர்மூலமாகி அழியும் என்று. அப்புறம் தான் அவர்கள் ஒலிவ மலையிலே வைத்து இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், நாதா எப்பொழுது இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று. அதற்கு பிரதியுத்தரமாக அவர் பதில் சொல்லும் பொழுதுதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், அது இது என்று நிறைய விஷயங்களை அவர் பேசிவிட்டு இந்த அத்தி மரத்து விஷயத்தை சொல்லுகிறார். அவர் அத்தி மரத்தின் உவமை என்றொன்று சொல்லவில்லை. அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது அதிலே இருந்து ஒரு உவமையை நீங்கள் உருவாக்க முடியும் என்று சொல்லுகிறார். அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது அது துளிர் விட்டு அது முளைக்கும் பொழுது கோடை காலம் வருகிறது என்று அறிந்து கொள்வீர்கள் என்பதனை அவர் அங்கே மொழிகிறார். புரிகிறதா? இப்போ கிபி 70 என்ன நடந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிபி 66லேயே இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்குகிறது. இயேசு கிபி 30 சொன்ன தீர்க்க தரிசனம் 36 வருடங்களுக்கு பிறகு நிறைவேற தொடங்குகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த 36 வருடங்களுக்கு பிறகு அது நிறைவேற தொடங்குகிறது. அப்போதைய ஏரோது மன்னன் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி பண்ணுகிறார். ரோம அரசாங்கம் அந்த ஏரோதுக்கு விரோதமாக அவர்கள் அவ்வப்போது அடி கொடுத்து அப்படி செய்தார்கள். ஆனால் யூதர்களோடு சேர்ந்து கொண்டு ஏரோதுவோடு சேர்ந்து கொண்டு யூதர்களும் வரட்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் ரோமர்களை எதிர்த்தார்கள். 4 வருடங்கள் அந்த பிரச்சனை இருந்தது. கடைசியில் வெஸ்பசியன் என்கின்ற மன்னன், பேரரசன், ரோம சக்கரவர்த்தி பொறுமையின் எல்லையை அடைந்தார். அப்பொழுது ராணுவ தளபதியா இருந்த தனது மகனை அழைத்து, தீத்தஸை அழைத்து, எடா நீ பல லேகியோன்களை எடுத்துக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான ராணுவத்தினரை எடுத்துக்கொண்டு போய் எருசலேமை வலிக்க அடியடா என்றார். அப்போ கிபி 70ஆம் ஆண்டு தீத்தஸனுடைய தலைமையிலே வந்த ரோம ராணுவம் எருசலேமை நெருத்துளியாக்கி அனைத்தையும் எரித்து போட்டு அங்கிருந்த இஸ்ரவேலர்களை எல்லாம் அடித்து துரத்தியது, தப்பினவர்களை கைதிகளாய் அடிமைகளாய் பிடித்துக் கொண்டு போனது, அநேகரை கொன்று போட்டது. அப்போ தப்பி ஓடினார்களே யூதர்கள், சிதறுண்டு எத்தனையோ தேசங்களுக்கு ஓடினார்கள். எங்கே ஓடினார்கள், அங்கெல்லாம் என்ன நடந்தது என்றால் இங்கே நான் சொல்ல போவதில்லை. ஆனால் அவர்கள் மறுபடி வர ஆரம்பித்ததை பற்றி நான் பிறகு உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் ஒரு சிலர் ஆங்காங்கே ஒளிந்து திரிந்தார்கள், போகவில்லை. புரிகிறதா? அப்போ ஒரு பயங்கர விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஒரு சிலர் போகவில்லை.
போகாமல் நிம்மதியா இருக்க முடியாது. ஆகவே ஒளிந்து அங்கும் இங்கும் மலைகளிலே அங்கங்கே ஒளிந்து திரிந்து அப்படி அந்த ரோம போர்ச்சவர்கள் வரும்பொழுது இவர்கள் அந்த எங்காவது பதுங்கி அப்படித்தான் அவர்கள் ஒளிந்து இருக்க வேண்டும். அப்படி ஓடி போகாமல் தங்கி ரோமர்களுக்கு தப்பி ஒளிந்து மறைந்து ஓடி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் யார்? வாலிபர்கள். ஆமாவா இல்லையா? இப்போ யாரெல்லாம் தப்பி ஓடினார்கள்? வயது சென்றவர்கள் எல்லாம் ஓடினார்கள், பெண்கள் எல்லாம் ஓடினார்கள், பிள்ளை குட்டிகள் எல்லாம் ஓடினார்கள், சில வாலிபர்களும் தான் ஓடினார்கள். ஆனால் வரட்டு தைரியம் கொண்ட சிலர் ஓடாமல் தங்கி பல வருடக்கணக்காக ரோமர்களை தாக்குவதும், கெரில்லா வார்ஃபேர் என்று சொல்லுவோமே, மறைந்திருந்து தாக்குதல், இப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள் வாலிபர்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் பிடிக்கப்பட்ட அல்லது சிதறப்பட்டு போனவர்களுக்கு சாதகமாகவும் போகாதவர்களுக்கு பாதகமாகவும் அல்லவா வருகிறது. அங்கும் அது உண்மைதான். எங்கே? கிமு 597 கிமு 586 அந்த ஆண்டுகளில் அவைதான். ஏன் 586 எல்லாரையும் பிடித்துக் கொண்டு போனான், எரேமியாவையும் ஒரு சிலரையும் தவிர. அது எரேமியா தங்கினது ஒன்றும் திமிரினால் அல்ல. எரேமியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி தன்னை பற்றி சரியாக தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று நேபுகாத்நேச்சார் கேள்விப்பட்டு அந்த எரேமியாவுக்கு மாத்திரம் சந்தர்ப்பம் வழங்கினான். ஐயா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ஆகவே உங்களை தாக்குவதற்கு நான் பயப்படுகிறேன், உங்களுக்கு மாத்திரம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன் ஐயா, நீங்கள் விருப்பமானால் உங்கள் ஜனங்கள் பிடிக்கப்பட்டு வரும்பொழுது அவர்களோடு நீங்களும் வரலாம். பிடிக்கப்பட்டு அல்ல, அடிமையாய் அல்ல, என் விருந்தாளியாய் வரலாம். உங்களுக்கு நல்ல ஒரு அரண்மனை கட்டி கொடுப்பேன், நிம்மதியாய் பாபிலோனிலே வாழலாம். நீங்கள் மாத்திரம் ஒரு அடிமையாய் வாழ மாட்டீர்கள், நன்றாய் வாழுவீர்கள். அல்லது ஐயா, உங்களுக்கு வர விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் எருசலேமிலேயே இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு விருப்பமான உங்கள் குடும்பத்தினர் யாராவது இருந்தால் அவர்களையும் வைத்துக் கொண்டு இருக்கலாம். உங்களை நல்ல வழியில் பராமரிப்பதற்கு நான் ஒரு ஆளுநரையும் நியமிப்பேன் என்று சொல்லியிருந்தான். அப்போ எரேமியா பார்த்தார், சில வயது முதிர்ந்தவர்கள், சில பலவீனமானவர்கள், அவர்களை வைத்துக் கொண்டு எருசலேமிலேயே இருந்து விட்டார். புரிகிறதோ? அப்பொழுதும் ஒரு சில தடியர்கள், வாலிபர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டும் போகாமல் எரேமியாவோடும் தங்காமல் தப்பி ஓடி மலைகளிலே ஒளிந்து கொண்டு திரிந்தார்கள். அந்த சில பேர் குழப்பவாதிகள் இருப்பார்கள் தெரியுமா? அங்கேயும் இருக்க மாட்டான், இங்கேயும் இருக்க மாட்டான், நடுவுல இருந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் அவர்களின் தலைவனுக்கு பெயர் இஸ்மவேல். ஆபிரகாமுடைய மகன் இஸ்மவேல் அல்ல, ஐயோ அதெல்லாம் முந்தி. இவன் என்ன செய்தான்? நேபுகாத்நேச்சார் ஒரு ஆளுநரை நியமித்தாரே, அவரை கொன்று விட்டான். பைத்தியக்கார பயல். அப்ப எரேமியா பார்த்தார், என்ற தெய்வமே, அந்த ராஜா எனக்கு நல்ல மதிப்பு கொடுத்திருந்தாரு, நான் விருப்பமா அந்த ஐயாமார் அம்மாமார் சின்ன பிள்ளைகள் சில பேரை நான் வச்சுக்கிட்டு இங்க எருசலேம்ல இருக்கிறேன். அப்படி அவர் இருக்கும் பொழுதுதான் எருசலேமின் அந்த அழிவை பார்த்து புலம்பல் புத்தகத்தை பாடினார், எரேமியாவின் புலம்பல். அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த தடிப்பயல்கள் ஆளுநரை போட்டு விட்டார்களே. அப்படிதான் நீங்க சொல்றீங்க, போட்டான், செஞ்சிட்டான். இப்ப அப்படித்தானே, செஞ்சிட்டான். உங்க பாஷை அங்கேயும் வருது, நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் போட்டு தள்ளிட்டான். எரேமியா பார்த்தார், இந்த செய்தி நேபுகாத்நேச்சாருக்கு போய் அவனை வெறி கொண்ட வேங்கியாய் உசுப்பேத்தி அவன் வந்து என்னையும் இங்க இருக்கிற அந்த ஐயா அம்மாமாரையும் கொன்று விடுவான், வாங்கள் போவோம் என்று கடற்கரை ஓரமாக நடந்து எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவிலே போய் குடியேறினார்கள். எரேமியாவும் அவரோடே கூட போன யூதர்களும் அலெக்சாண்ட்ரிய யூதர்கள் ஆனார்கள். அந்த பரம்பரையிலே வந்தவர் தான் நமது அப்போஸ்தலனாகிய பவுல். ஓகே, சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த தீர்க்க தரிசனம் எரேமியா 24ஆம் அதிகாரத்து தீர்க்க தரிசனம் அன்றைக்கும் தான். ஆனால் இப்போ கிபி 70 அப்போதையவர்களுக்கும் தான். பார்க்கும்போது என்னவோ இந்த அகதிகளாய் குடும்பங்கள் பிரிந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடினவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் போலவும், இந்த ஒரு சில வாலிபர்கள் தங்கினார்களே அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் போலவும் தென்பட்டு இருக்கும். இல்லை, போனவர்கள் போனார்கள், அவர்களை பற்றி பிறகு வருவோம். இந்த தங்கி இருந்தவர்கள், இந்த தடியர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களுக்கு வேலையே ரோமர்களை அடிப்பது. யுத்தம் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு சக்தி இல்லை, ஒரு சிலர் அல்லவா. ஆனால் மறைந்திருந்து தாக்குதல், திடீரென ரோம கன்வாய் போகும் பொழுது தூர இருந்து அம்பை இது கொள்ளுவது, கொள்ளையடிப்பது, இப்படி நடந்து கொண்டிருந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது 132ஆம் ஆண்டு ஆகும் பொழுது
கொஞ்ச காலம் ஆகிவிட்டது. ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு இராணுவத்தை போல ஒரு ஒரு வாலிப கூட்டம் உருவாகி இருந்தது. அவர்களுக்கு ஷிமோன் என்கின்ற ஒருவன் தலைவனானான். அவனுடைய அப்பாவின் பெயர் கோவா. என்ன சொல்லுங்க? கோவா இல்ல, கோவா. அப்ப கோவாவின் மகனாகிய ஷிமோன், ஷிமோன் பார் கோவா என்கின்றவன் தலைவனானான். ஆகவே அந்த அந்த நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகும் சம்பவத்துக்கு பார் கோவா ரிவால்ட் என்று பெயர். உங்களுக்கு வேண்டுமானால் இந்த கூகுளில் அங்கே போய் பார் கோவா ரிவால்ட் என்று அடித்தால் வரும். தயவு செய்து இந்த கூகுளை நம்பி சரித்திரம் படிக்காதீர்கள், அதையும் சொல்லிடுறேன். சில பேர் நான் சொல்லுகிற விடயத்துக்கு முரணான விடயத்தை எங்கேயாவது இணையத்திலே பார்த்து விட்டு என்னோட சண்டைக்கு வருவார்களோ, நீங்க இப்படி சொன்னீங்க ஆனா வைக்கிபீடியால அப்படி சொல்லுது, கூகுள்ல இப்படி சொல்லுது. கூகுளும் வைக்கிபீடியாவும் சரித்திர ஆசிரியர்கள் என்றால் எங்களுக்கு என்ன வேலை? எல்லாம் அதுலயே பைபிள் ஸ்கூல் படிச்சு முன்னேறி போயிடலாமே. அதெல்லாம் சும்மா சிலது சரியான விஷயங்கள் இருக்கும், முக்காவாசி புல்டா போண்டா கஞ்சா கப்சா இன்றைய செய்தி நிறுவனங்களை போல. அன்று இஸ்ரவேலில் இருக்கிறேன், போன மே மாசம் இஸ்ரவேலில் இருக்கிறேன். பாஸ்டர் ஆபேல் எடுக்கிறார் பிரான்ஸ்ல இருந்து. பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? எருசலேம்ல தான் இருக்கிறேன். என்ன சரிங்க பாஸ்டர்? பத்திரிக்கை எடுக்கிறார் பிரான்ஸ்ல இருந்து. நானும் மிஷாவும் என் மகளும் துணி கழுவ போறோம் பாஸ்டர், லாண்ட்ரேட்டுக்கு போய். ஐயோ பாஸ்டர் இங்க லைவ்ல காட்டுறான், அங்க குண்டு அடிக்கிறான். குண்டு அடிக்கிறான் தெரியுது. இப்போ கடந்த மாதம் நான் இஸ்ரேலில் இருந்த பொழுது சுவிட்சர்லாந்துல இருந்து என்னுடைய ஒரு மாணவராக இருந்தவர் அங்க பாஸ்டர் இருக்கிறார். அவர் பத்திரிகை அடித்துக்கொண்டு எடுக்கிறார். எனக்கு ஐயோ பாஸ்டர் லைவிலே காட்டுகிறார்கள். நீங்க எங்க இருக்கிறீங்க? இஸ்ரேல்ல. டெல் அவீவ் இல்லடா. டெல் அவீவ். ஐயோ அதைத்தான் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? அடிக்கிறாங்களாம், மக்கள் பாத்துக்கிறாங்களாம், ஓட்டுக்கிறாங்களாம், கார் எல்லாம் எரியுதான். இங்க வீடியோவை போட்டு காட்டு. வீடியோவை போட்டு அந்த வீடியோல அந்த அந்த இதை காட்டுறாரு. எனக்கு பார்த்தா நான் நிக்கிறேன் அதே ஹஷலோம் இடம். அதே நான் 21வது மாடியில் இருக்கிறேன், கிரவுண்ட் பிளாஸ். அங்க இருந்து தெரியுது ஹஷலோம் ஸ்டேஷன். அதுக்கிட்ட தான் ஓடுதுங்க. அப்புறம் இவருக்கு நான் காட்டினேன், இந்த பாருடா உண்மை நிலையின். இந்த செய்தி நிறுவனங்கள் இவன் எப்படி என்ன வீடியோ எடுத்து போடுறானோ தெரியல. இப்போ நடக்கிற மாதிரியே போய் காட்டுவான். போய் காட்டுவான், அல்ல போய் காட்டுவான். அதுபோல இணையத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ப கூடாது. நீங்கள் இதையெல்லாம் அடித்து பார்த்தால் கொஞ்சம் உண்மைகளை நீங்கள் பார்க்கலாம். உண்மைகளும் சொல்லப்படும் தான். ஷிமோன் பார் கோவா 132ஆம் ஆண்டிலிருந்து 135ஆம் ஆண்டு வரை அவன் இந்த ரோம பேரரசனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினான். யார் அந்த நேரத்து ரோம பேரரசன் தெரியுமா? எம்பரர் ஹெட்ரியன். கடைசியிலே 135ஆம் ஆண்டு ரோமர்கள் இவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி நாசமாக்கி விட்டார்கள். கடைசியிலே அவனுக்கு இவர்களை அடித்து நாசமாக்கின பின்பும் ஹேட்ரியனுக்கு அந்த கோபம் தீரவில்லை. தனது அமைச்சர்களை எல்லாம் அழைக்கிறான். அழைத்து உட்கார்ந்து, இந்த யூதர்கள் இவர்கள் எங்களை இப்படி எல்லாம் வதைத்தார்கள். சரி மன்னா, அதுதான் அவர்களை நசுக்கி விட்டோமே. இருந்தாலும் அவன் செய்தது இன்னும் எனக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது. அவர்களை பழி வாங்க வேண்டும். அதுதான் அவர்களை எல்லாம் பிடித்து கொன்று அடிமைகள் ஆக்கி 7000 பேரை அவர்கள் கொன்று விட்டார்கள் அந்த பார் கோவா ரிவோர்ட்டிலே. அப்போ இனி ஏன் இல்லை இந்த இனம், இந்த யூத இனம் உலகத்தில் பல இடங்களில் இருக்கின்றன. அவர்களை எல்லாரையும் வலிக்க வைக்க வேண்டும். எப்படி வலிக்க வைக்க வேண்டும்? அவர்கள் என்றாவது தங்கள் தேசத்துக்கு வரும் பொழுது அவர்களுடைய தேசத்தின் பெயர் சட்டப்பிரகாரமாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். என்னவென்று மாற்றப் போகிறீர்கள் மன்னா? அவர்களுடைய எதிரிகள் யார்? அவர்களுக்கு எல்லாருமே எதிரிகள் தான். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து, நேட்டோல இருந்து, ஐரோப்பா நாடுகள்ல இருந்து, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து எல்லாருமே இஸ்ரவேலுக்கு எதிரிகள். ஆமாவா இல்லையா? ஹமாஸ் இஸ்ரவேல் கிராமங்களுக்குள்ள போய் ஆயிரக்கணக்கானோரை கைதிகளாய் அவர் நாசமாக்கி, பெண்களை பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தி, பிள்ளைகளை எல்லாம் கழுத்தை நெரித்து கொன்று போடுவார்கள். ஆனால் இன்று வரை ஒரு வருடமும் ஒரு வாரமும் ஒரு சில வாரங்களும் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரை ஹமாஸை யுனைடெட் நேஷன்ஸ் பயங்கரவாதிகள் என்று சொல்லவில்லை. தெரியுமா? இன்று வரை சொல்லல. ஆனால் இஸ்ரவேல் திருப்பி அடிக்கிற போது terrorizing Gaza. அது கேட்டிருக்கீங்களா? they are terrorizing Gaza. டெரரைஸ் பண்றவன் டெரரிஸ்ட். அப்ப இஸ்ரவேல் டெரரிஸ்ட். அக்டோபர் 8 இருந்து மேலே ஹிஸ்புல்லா இஸ்ரவேல் கிராமங்களுக்கு தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பானாம். அது பிரச்சனை இல்லாம இவர்கள் திருப்பி அடிக்க போகும் பொழுது இவர்கள் பயங்கரவாதிகளாம். அது போல யாருக்குமே இஸ்ரவேலை பிடிக்காது. அப்ப மன்னா, ஹெட்ரியன் மன்னா எல்லாருமே அவர்களுடைய எதிரிகள் தான். சரியாடா? யார் அவர்களுடைய பெரிய எதிரி?
அப்போ சொன்னார்கள், எதிரிகளிலே மிகவும் பெரிய எதிரிகள் என்றால் அவர்கள் இப்பொழுது உலகத்திலே இல்லை. சரி, இல்லாட்டால் பரவாயில்லை. யார் அவர்கள்? பெலிஸ்தியர்கள். ஆம் மன்னா, பெலிஸ்திய ஒரு ராட்சதன் போன்றவனை தான் அவர்களுடைய ஒரு பிரபலமான மன்னன் தாவீது என்ற மன்னன் சின்ன பையனா இருக்கும் பொழுது கொன்றான். அப்புறம் அவர்களுக்கு ஒரு பக்தி வாய்ந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதையும் பெலிஸ்தியர்கள் தான் பிடித்துக் கொண்டு அவர்களுடைய தேசத்துக்கு போனார்கள். இப்படி பெலிஸ்தியர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் இந்த இஸ்ரவேலருடைய பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். அப்படியா? அப்போ பெலிஸ்தியர்களுடைய தேசம் என்று வைப்போம் என்று ஹெட்ரியன் மன்னன் 136ஆம் ஆண்டில், கிபி 136இல், கிபியா கிமுவா சொன்னேன், கிபி அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு 136இலே இஸ்ரவேலுக்கு பாலஸ்தீனா என்று பெயர் வைத்தான். புரிகிறதா? எருசலேமுக்கு விவா கேபிட்டோலானா என்று பெயர் வைத்தான். இப்ப நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இன்றைக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன? பாலஸ்தீனர்களை விடுதலை செய், பாலஸ்தீனர்களுக்கு தேசத்தை கொடு. சில பேர் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் நீ அங்கே இருக்கவே கூடாது, அது பாலஸ்தீனர்களுடைய தேசம். அநேகர் சொல்லுகிறார்கள், 2 ஸ்டேட் சொல்யூஷன், நீ ஒரு பக்கத்தில் வாழ்ந்து கொள், ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தேசத்தை கொடு. இன்றைக்கு இந்த பாலஸ்தீனர்களை தான் எல்லாரும் ஐயோ பாவம் அப்பாவிகள் அது இது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலஸ்தீனர்கள் இந்த பிரச்சனை தானே 1948 இருந்து இப்பொழுது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இதற்கு காரணமாக இருந்தவர்கள் கிபி 70இல் பிடிக்கப்பட்டு போனவர்களா, போகாமல் இருந்தவர்களா? இப்ப நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இன்றைக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன? பாலஸ்தீனர்களை விடுதலை செய், பாலஸ்தீனர்களுக்கு தேசத்தை கொடு. சில பேர் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் நீ அங்கே இருக்கவே கூடாது, அது பாலஸ்தீனர்களுடைய தேசம். அநேகர் சொல்லுகிறார்கள், 2 ஸ்டேட் சொல்யூஷன், நீ ஒரு பக்கத்தில் வாழ்ந்து கொள், ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தேசத்தை கொடு. இன்றைக்கு இந்த பாலஸ்தீனர்களை தான் எல்லாரும் ஐயோ பாவம் அப்பாவிகள் அது இது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலஸ்தீனர்கள் இந்த பிரச்சனை தானே 1948 இருந்து இப்பொழுது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இதற்கு காரணமாக இருந்தவர்கள் கிபி 70இல் பிடிக்கப்பட்டு போனவர்களா, போகாமல் இருந்தவர்களா? அப்போ இப்போ சொல்லுங்கள், எரேமியா 24 படி போனவர்கள் நல்லவர்கள், நல்ல கனிகள், போகாமல் இருந்தவன் கெட்டவன், கெட்ட கனி. அது இன்றைக்கு வரை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? சரி, இப்போ நான் உங்களுக்கு அந்த நல்ல கனிகளை பற்றி பேசுகிறேன். கெட்ட கனி இந்த பார்கோவாவோடு முடிகிறது. அதில் அவர்கள் மாத்திரம் இல்லாமல் போயிருந்தால் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் செய்த அந்த வேலை நிமித்தம் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஒரு பாரிய பிரச்சனைக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசுறது புரியுதா? இப்பதான் சில பயங்கரமான சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இனி கடந்த கால அந்த பழைய ஏற்பாட்டுகள் எல்லாம் வேண்டாம். இப்போ இந்த பழுத்த நல்ல கனிகள், ஓடி போனவர்கள், இவர்களுடைய சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் விருப்பமானவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம், நிறைய விவரங்கள் வருகின்றன. சரி, இப்படி கிபி 70இல் ஓடிப்போன யூதர்கள் அநேகமாக அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை பேணிக்கொண்டே வாழ்ந்தார்கள். அதற்கு 1948 சாட்சி. என்னவென்றால், நான் என்னுடைய பல பாடங்களிலே இதை சொல்லியிருக்கிறேன், ஜோக்காகவும் நான் இதை சொல்லுவேன். இப்போ நம்மை பார்த்தால், தமிழர்களை பார்த்தால், தமிழர்கள் எவ்வளவு மாறிவிட்டோம் காலத்தோடு பார்க்கும்போது. இப்போ இலங்கைக்கு போய், இலங்கையிலே பிறந்தவன் நான், என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் இந்தியர்கள். ஆனால் இந்தியர்களோடு என்னை ஒப்பிட்டும் போது, என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் தேவக்கோட்டை, அந்த தூணுக்குடி, ராஜசிங்கமங்கலம், அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அங்கு வாழுகின்ற தமிழர்களோடு என்னை பார்க்கும்போது கொஞ்சம் கூட நான் அவர்களை போலவும் இல்லை, அவர்கள் என்னை போலவும் இல்லை. முழுக்க மாறி இருக்கிறேன். என்னுடைய மொழி மாறி இருக்கிறது, என்னுடைய கருத்துக்கள் மாறி இருக்கின்றன, என்னுடைய உணவு மாறி இருக்கிறது, என்னுடைய உடை மாறி இருக்கிறது, முழுக்க மாறிவிட்டேன். இவ்வளவுக்கும் என் அம்மா அப்பா அங்கு பிறந்தவர்கள், நான் அடுத்த தலைமுறை. அப்போ என் பிள்ளை, அவருடைய பிள்ளை என்று எல்லாம் வரும்போது அவர்கள் தேவக்கோட்டையிலே வந்து அவர்களால் வாழவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் வேறு ஒரு இனத்தை போலவே மாறிவிட்டார்கள். உண்மையா இல்லையா? இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ போய் வாழுகின்றவர்களை பாருங்கள். அப்படி போனவர்கள் ஏதோ ஓரளவுக்கு தங்களுடைய மொழியையும் தங்கள் உடையையும் தங்கள் உணவையும் தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவர்களுக்கு நன்றாய் தமிழ் தெரியாது. அநேக பெற்றார் சொல்வார்கள், என் பிள்ளைக்கு தமிழ் விளங்கும், பேச வராது என்று. ஆமாவா இல்லையா?
தோசை இட்லி எல்லாம் அதெல்லாம் நாங்க இன்னும் அப்படித்தான் சாப்பிடுறோம். எங்க பிள்ளைக்கு தோசை இட்லி எல்லாம் சரி வரல, அவர் ஹேம் பேக்கன் அந்த மாதிரி போயிட்டார். ஆமாவா இல்லையா? அப்போ அடுத்த அடுத்த தலைமுறைகளை பார்த்தால் அவர்கள் முழுக்க முழுக்க தங்கள் தமிழ் தன்மையை இழந்து, இந்திய தன்மையை இழந்து, தாங்கள் வாழும் அந்த தேசத்தவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். ஒரு 20-30 வருடங்களுக்குள்ளேயே இது நடக்கிறது. அப்படியானால் 1878 வருஷங்கள், மை குட்னஸ், 1878 வருஷங்கள் அந்நிய தேசத்தில் இருந்துவிட்டு வந்த யூதர்கள் அத்தனை பேரும் அந்நியர்களாக இருக்க வேண்டும், அந்நியர்களை போல உடுத்த வேண்டும், அந்நியர்களை போல அவர்கள் பேச வேண்டும், அந்நியர்களை போல உணவு அருந்த வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் இப்ராஹிம் இருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு போனால் அவர்கள் இஸ்ரவேல் உணவைத்தான் உண்கிறார்கள், இஸ்ரவேல் உடையைத்தான் அணுகிறார்கள். புரிகிறதா? இது ஒரு பெரிய அற்புதம். இது ஒரு தேவ செயல். தேவ செயல் இல்லாமல் சாதாரண ஒரு மனித செயலால் இப்படி ஒரு செயலை ஏற்படுத்த முடியாது. ஆகவே இது ஒரு பெரிய அற்புதம். யூதர்கள் உயிரோடு இருப்பதும், யூத இனம் இருப்பதும், எத்தனையோ நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளாக அவர்கள் தங்கள் இனத்தின் தன்மையை பேணி வெவ்வேறு தேசங்களிலே வாழ்ந்து வந்ததும் பெரிய அற்புதம். ஆனால் நான் அடிக்கடி சொல்லும் இன்னொரு விடயம் என்னவென்றால், இஸ்ரவேலோடு கர்த்தர் இருக்கிறார், இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நாமும் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், எல்லாம் உண்மை. ஆனால் இஸ்ரவேலர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் பரலோகம். ஆமாவா இல்லையா? அதை விளங்கிக்கிறங்க. அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்களுக்கு பல நன்மைகள் உண்டு. அவர்களை சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பார், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லாம் உண்டு. ஆனால் இயேசு என்றைக்கு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தாரோ அதற்கு பிறகு எவனும் அவர் மூலமாக மட்டுமே பரலோகம் போக முடியும். ஆகவே யூதர்கள் இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறது ஒரு முக்கியமான ஜெபம். இப்போ இஸ்ரவேலை பார்த்தால், இஸ்ரவேலுக்குள்ளே கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் வாழ்கிறார்கள். 60 லட்சம், 6 மில்லியன் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 35,000 யூதர்கள் தான் இயேசுவை மேசியாவாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 35,000 என்று சொல்ல, ஆனால் 60 லட்சத்தோடு ஒப்பிடும் பொழுது 35,000 ஒரு பெரிய இலக்கமே அல்ல. ஆகவே பெரும்பான்மை யூதர்கள் இயேசு இல்லாமல் வாழுகிறார்கள். அப்படித்தான் இந்த யூதர்கள் தாங்கள் போன தேசங்களிலே வாழ்ந்தது. அவர்கள் இந்தியாவிலும் சில இடங்களிலே அவர்கள் வந்து வாழ்ந்தார்கள். ஆனால் தங்கள் யூத தன்மையை தான் அவர்கள் பேணிக் கொண்டு வந்தார்கள். யமனிலே வாழ்ந்தார்கள். இன்றும் ஈராக்கிலும் ஈரானிலும் இன்றும் வாழுகின்ற யூதர்கள் உண்டு. இன்றும் ஐரோப்பாவிலே, அமெரிக்காவிலே யூதர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அவர்கள் சென்றடைந்த அந்த தேசத்தை, அந்த மதங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளாமல் யூதத்துவத்தை காப்பாற்றிக் கொண்டே வந்தார்கள். ஆனால் கவனிங்க, இங்கிலாந்திலே ஒரு வித்தியாசம் நடந்தது. இங்கிலாந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு தெரியுமா, இங்கிலாந்து ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு வழங்கிய ஒரு நாடு. அதனால் தான் பிரித்தானியாவை பிசாசுக்கு பிடிக்காது. இன்று பிரித்தானியாவுக்கு நீங்கள் போனால், பிரித்தானியா கிறிஸ்தவ நாடாய் இருந்ததிலிருந்து மாறிவிட்டது. தெரியுமா உங்களுக்கு? கடந்த 2 மாதங்களுக்கு முன் இங்கிலாந்தின் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து சர்ச் என்கின்ற பெயரை எடுத்து விட்டது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் அது? இங்கிலாந்திலே சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, ஆங்கிலிக்கன் சர்ச், அவர்கள் மூலமாய் தான் இந்தியாவிலே CSI சர்ச் வந்தது. இந்தியாவிலே வந்த, தென்னிந்தியாவிலே அந்த ஆங்கிலிக்கன் சபை, இங்கிலாந்து சபை தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்ற பெயர் எடுத்தது. உங்களுக்கு CSI தெரியும், ஆனால் அவர்களுடைய தாய் சபை எது? இங்கிலாந்தைய அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பு சர்ச் என்கிற பதத்தை எடுத்துவிட்டு சமுதாயம் என்று போட்டு விட்டார்கள், கம்யூனிட்டி ஆஃப் இங்கிலாந்து. சோ அது ஆங்கிலிக்கன் சர்ச் அல்ல, இட்ஸ் நாட் ஆங்கிலிக்கன் சர்ச், ஆங்கிலிக்கன் கம்யூனிட்டி. இட்ஸ் நாட் தி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இட்ஸ் தி கம்யூனிட்டி ஆஃப் இங்கிலாந்து. அப்போ இங்கிலாந்திலே மேயர்களிலே 6 பிரதான தலைமை மேயர்கள் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு எத்தனையோ சான்சலர்ஸ் இஸ்லாமியர்கள். இங்கிலாந்திலே இருந்த எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் இன்று பள்ளிவாசல்களாய் மாறிவிட்டன. ஆகவே இங்கிலாந்தை அந்த மாதிரி மாற்றுவதற்கு காரணமாய் இருப்பவன் பிசாசு. அந்த அளவுக்கு அவன் இங்கிலாந்தை வெறுக்கிறான். ஏன்? ஆண்டவர் இங்கிலாந்தை அபரிமிதமாய் கடந்த காலத்திலே பயன்படுத்தினார். ஆம், இப்போ நீங்கள் இந்தியர்கள், நான் இலங்கையன், நமக்கு அவர்கள் செய்த அநியாயங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. நமக்கு தெரியும், அவர்கள் வந்து நம் தேசங்களை சூறையாடினார்கள், இல்லை என்று நாம் சொல்லவில்லை. அப்போ அவர்கள் வந்து இந்தியாவை சூறையாடினார். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று கல்கத்தாவிலே தொடங்கி அவர்கள் முழு இந்தியாவையுமே அடிமைகளாய் வைத்திருந்தார்கள். எத்தனையோ பெருமதியான வைரக்கற்களை கடத்தி கொண்டு போனார்கள்.
எவ்வளவு அந்த நீங்கள் தென்னிந்தியாவிலே அந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், அந்த கீழே ராமநாதபுரம் அந்த பக்கம் சிவகங்கை திருநெல்வேலி அந்த பக்கத்தை பார்த்தா அவர்கள் அந்த அழிக்க முடியாத அந்த காட்டு முள் மரங்களை எல்லாம் அவர்கள் தான் அந்த விதையை தூவி போனார்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த பக்கத்துக்கு போனால் இருக்குமே, அது என்ன செடி, வேலை மரம், அது யாருடைய வேலைன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரிட்டிஷ்காரனுடைய வேலை. ஆனா ஊட்டிக்கு ட்ரெயின் போட்டதும் பிரிட்டிஷ்காரனுடைய வேலை. ஒரு பக்கம் முள்ளு மரமும் கொடுத்து நமக்கு குத்த வைக்கிறான், இன்னொரு பக்கம் ஊட்டி ட்ரெயினை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை சம்பாதிக்கவும் வச்சுட்டு போயிருக்கான். ஆமாவா இல்லையா? அப்போ எத்தனையோ இப்போ அவர்கள் நல்ல நல்ல பல விஷயங்களை நமக்கு கொடுத்ததும் உண்டு, தீமைகளை செய்ததும் உண்டு. இலங்கையிலும் அப்படித்தான். இலங்கையிலும் பெரிய அநியாயங்களை செய்தார்கள். ஆனால் அதே நேரம் இலங்கை இன்றைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது என்றால் அதற்கு பெருமளவு காரணமாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் வில்லியம் கேரி என்பவர் தான் உலகத்துக்கே சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்ற நவீன மிஷனரி அமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறவர் ஆங்கிலேயர். அப்போ அவர்கள் மூலமாக எவ்வளவோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தன. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், இவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள். சுவிசேஷத்தை அவர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே உலகெங்கு கொண்டு போனார்கள். அவர்கள் அமெரிக்காவிலே பெரிய எழுப்புதலுக்கு காரணமானார்கள். ஆகவே இங்கிலாந்து, பிரித்தானியா, ஆங்கிலேயர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பெரிய நன்மைகளை செய்தார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு சில நன்மைகளை நான் இஸ்ரவேல் சம்பந்தமாயும் சரித்திர ரீதியாக சொல்ல போகிறேன். அவர்கள் செய்த இன்னும் ஒரு நன்மையை உங்களுக்கு சொல்லவா? அங்கு வாழ்ந்த யூதர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள். பிரித்தானியாவிலே வாழ்ந்த யூதர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள். பிரான்சிலே வாழ்ந்த யூதர்களுக்கு அதை செய்யவில்லை. ஸ்பானியாவிலே வாழ்ந்த யூதர்களை கொன்றொழித்து துரத்தினார்களே ஒழிய அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை. ஜெர்மனியிலும் அப்படித்தான், ரஷ்யாவிலும் யாருமே இயேசுவை பற்றி யூதர்களுக்கு சொல்லவில்லை. அந்த 1878 வருஷங்களில் யூதர்களில் ஒரு சிலருக்கு இயேசுவை பற்றி அறிவித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் மாத்திரமே. ஆகவே லண்டனிலே இயேசுவை யெஷுவா ஹமஷியா இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு ரகசிய யூத கூட்டம் இருந்து வந்தது. இதெல்லாம் புது விஷயங்கள் அநேகருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரியாது? இன்னைக்கு தான் கேள்விப்பட்டீங்க, கையை தூக்குங்க. வெரி குட். அதுதான் நான் சொன்ன, எழுதிக்கிறேன். சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அப்போ ஆங்கிலேயர்களால் இந்த கடைசி காலத்துக்கு நமக்கு கிடைத்த ஒரு பாரிய நன்மை என்ன? அவர்கள் இயேசுவை அறிவித்தார்கள் யூதர்களுக்கு. அதற்காக இங்கிலாந்திலே வாழ்ந்த எல்லா யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வருகிறேன் ஒரு விஷயத்துக்கு. இப்போ யூதர்கள் முதல் தடவையாக அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலே ரட்சிக்கப்பட்டது உண்மை யூதர்கள். ஆனால் நவீன காலத்திலே சிதறிப்போன யூதர்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது என்றால் அது அந்த லண்டனிலே வாழ்ந்த அந்த யூதர்கள் தான். சரியா? அவர்கள் ஒரு ரகசிய கூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு சீக்ரெட் மீட்டிங். கவனிங்க, ஒரு சீக்ரெட் மீட்டிங். ஏன் என்று தெரியாது, அதனுடைய விவரங்கள் தெரியாது, அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரியாது. என்றால் இதெல்லாம் எழுதப்பட்டு இப்படி ஒரு கூட்டம் நடந்தது என்று மினிட்டட் மீட்டிங்ஸ் அல்ல, ஒரு ரகசிய கூட்டம். அந்த ரகசிய கூட்டத்தில் அவர்கள் வந்து இயேசுவை ஆராதிக்கிறார்கள். ஓகே, அவர்கள் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். என்ன தீர்க்க தரிசனம்? ஆண்டவர் நமக்கு நமது தேசத்தை மறுபடியும் கொடுக்க போகிறார் என்று. பயங்கர விஷயத்தை காட்ட போறேன் உங்களுக்கு. ஆண்டவர் நமக்கு நமது தேசத்தை மறுபடியும் கொடுக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இந்த கூட்டம் நடந்தது லண்டனிலே, யூதர்களிலே. இது நடந்த வருடம் 1867ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி. எழுதுறவங்க எழுதிக்கிறங்க. இந்த கூட்டம் நடந்தது எப்ப? 1867ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி. மே மாதம் 14ஆம் திகதி என்றால் என்ன? இஸ்ரவேல் தேசமாய் வந்த ஒரு நாள். அது நடந்தது எப்போ? 1948. 1948 மே மாதம் 14ஆம் திகதி நடக்க போகின்ற ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாய் எத்தனையோ தசாப்தங்களுக்கு முன்பு 1867ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி யூதர்களில் மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலர் மூலம் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஓகேயா? இப்போ இஸ்ரவேலர்களுக்கு தங்கள் நிலங்கள் திரும்பி கிடைக்கும், இஸ்ரவேலர்களுக்கு தங்கள் நிலம் திரும்பி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அந்த இருக்கா இல்லையா? சொல்லுங்க.
இருக்கு. இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலங்களை மேல பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணம் சொல்லவா? இப்ப ஐயாவுக்கு நானும் யூதன், நீங்களும் யூதன் என்று வைத்துக் கொள்வோம். நான் உங்களுக்கு என் நிலத்தை கொடுத்து உங்களிடத்துல பணம் வாங்குகிறேன். அப்ப என்னுடைய நிலத்தின் பத்திரம் யாரிடத்துல இருக்கிறது? ஐயாவிடத்துல இருக்கிறது. இப்போ நான் வாங்கின கடனை வட்டியோடு கொடுத்தால்தான் என் நிலம் எனக்கு மறுபடி கிடைக்கும். ஆனால் என்னால் அந்த முதலையும் செலுத்த முடியவில்லை, வட்டியையும் செலுத்த முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோமே. இப்படி 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 வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவரும் பாவம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து கேட்கிறார், நானும் முடியல ஐயா என்றெல்லாம் சொல்லுகிறேன். ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் சட்ட ரீதியாக அவர் அந்த நிலத்தை எனக்கு மறுபடி கொடுத்தே ஆக வேண்டும். நான் பணம் கொடுக்காமலே, நான் வட்டியோ முதலோ எதுவும் செலுத்தாமலே என் நிலம் எனக்கு வந்தாக வேண்டும். யாருக்கு சொல்ல முடியும் அந்த நாள் எந்த நாள் என்று? வெரி குட், ஜூபிலி. வசனத்திலே வாசிப்போமா? வாசிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து 13ஆம் வசனம் வரை. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. ஷெமிட்டா ஷவாட் என்று சொல்வார்கள். வாசிங்க. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். சரிதானே? 7 7 49. 7 வருஷம் ஒரு ஷபாத் வருஷம், அதன் 7 49 வருஷங்கள் ஷெமிட்டா ஷவாட். அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். எக்காலத்தை எதற்காக ஊதுவார்கள் இஸ்ரவேலர்கள்? வெற்றி களிப்புக்காக தான் ஊதுவார்கள். ஒரு யுத்தம் செய்யும் பொழுது ஊதுவார்கள், பண்டிகையின் போது ஊதுவார்கள், ஏதாவது கொண்டாட்டம் வரும்பொழுது எக்காலம் ஊதுவார்கள். எக்காலம் என்பது ஒரு நேர்மறையான ஒரு விஷயம், ஒரு புலம்பல் விஷயம் அல்ல. எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்திற்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருஷம். அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். இப்போ 1867ஆம் ஆண்டு யூதர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பி உங்கள் தேசத்துக்கு போவீர்கள் என்று. புரியுதா? அப்போ அவர்களுடைய தேசம் பெரிய தேசம், சின்ன தேசம் தான். ஆனால் அவர்களுடைய தேசத்தின் தலைநகரம் எது சொல்லுங்க? எருசலேம். இஸ்ரவேலின் தலைநகரம் எது? எருசலேம். அப்போ தேசத்தில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு எருசலேமுக்கு போக கிடைக்காவிட்டால் அதிலே பிரயோஜனமே இல்லை அல்லவா? சரி, கேளுங்கள். இப்போ 1867 இந்த தீர்க்க தரிசனம் வந்தவுடன் இந்த மெசியானிக் யூதர் கூட்டம் இருக்கிறார்களே அந்த லண்டனிலே, இவர்கள் மற்ற யூதர்களுக்கு இப்படி தீர்க்க தரிசனம் வந்தது என்றால் சொல்லவில்லை. சொன்னால் பிரச்சனை. இவர்கள் மேசியாவாக இயேசுவை நம்புகிறார்கள் என்று மற்ற யூதர்கள் அறிந்து கொண்டால் பிரச்சனை. எனவே இவர்கள் தீர்மானித்தார்கள், நாங்கள் எங்கள் குடும்ப சமேதராய் எங்கள் தேசத்துக்கு மறுபடி போக போகிறோம் என்று. இஸ்ரவேலிலே யூதர்களே கிடையாது. யார் இருந்தா? பாலஸ்தீனர்களும் கத்தோலிக்கர்கள் போய் போய் வருவார்கள். நான் வேறு பாடங்களிலே சொல்லிக் கொடுத்திருக்கேன் பாலஸ்தீனர்கள் எப்போ வந்தார்கள் என்று. மிகவும் சுருக்கமாக சொல்வதென்றால், கிபி 312 கான்ஸ்டன்டீன் என்பவன் கிறிஸ்தவனானான், ரோம பேரரசன். அவன் கிறிஸ்தவனானது ஏதோ சொப்பனம் கண்டதாலாம். மேக்சென்டியஸ் என்கின்ற தன் எதிரியோடு யுத்தம் செய்யும் போது, அந்த யுத்தம் செய்யும் நாளில் அவன் சொப்பனம் கண்டானாம். ஒரு சிலுவை அடையாளம் இருந்ததாம், பின்னாலே பெரிய வெளிச்சம் இருந்ததாம். அந்த சிலுவைக்கு கீழே லத்தீன் மொழியிலே என்டுடா நிக்கா, அதாவது இந்த அடையாளத்தை பயன்படுத்தி வெற்றி கொள் என்று ஒரு எழுத்து இருந்ததாம். அதை அவன் தன்னுடைய இராணுவத்தினருடைய தலைச்சீராவிலே, அவர்களுடைய மார்க்கவசத்திலே, அந்த பட்டய பிடியிலே, அம்பிலே, வில்லிலே எல்லாம் போட வைத்து மேக்சென்டியஸோடு யுத்தம் செய்து வென்றே விட்டானாம். இதை போய் தன் அம்மா ஹெலேனாவிடம் சொல்லி இருக்கிறான். பார்த்தால் ஹெலேனா ஒரு அந்தரங்க விசுவாசி, இயேசுவை நம்புகிற ஒருவள். அப்போதான் அவள் சொல்லி இருக்கிறாள், மகனே, நான் வணங்குகிற இயேசுதான் உனக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தார், அவர் தான் உனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தார் என்று. பயல் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்புறம் உலகமே கிறிஸ்தவ நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஹெலேனா நினைத்தார், என்ற தெய்வமே, என்னுடைய மகன் ஒரு பயந்தாங்கோளை, அவனே மேக்சென்டியஸோடு யுத்தம் செய்து வெல்லுகின்ற அளவுக்கு இந்த சொப்பனத்தில் வந்த சிலுவை வல்லமை வாய்ந்ததாய் இருந்திருக்கிறது. சொப்பனத்தில் வந்த சிலுவைக்கே இத்தனை வல்லமை என்றால்
நமது ஆண்டவர் இயேசு மரித்த அந்த உண்மையான சிலுவையை கண்டுபிடித்தால் எப்படி மகிமையாக இருக்கும் என்று இவள் கிபி 327 பெரிய படையோடு இஸ்ரவேலை நோக்கி சென்று எருசலேமை போய் சுத்தம் பண்ணி அங்கு சிலுவையை தேடி கோல்கோத்தா என்ற ஒரு இடத்தை அவளே பிரகடனம் செய்து இந்த சர்ச் ஆஃப் த ஹோலி செபல்கர் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே அப்படி ஆலயம் கட்டி நிறைய நிறைய விளையாட்டெல்லாம் விட்டார். அவர் புனித பூமியாக்கி விட்டார் எருசலேமை. அன்றிலிருந்து கத்தோலிக்கர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த சர்க்கரையை எங்காவது போட்டால் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு எறும்பு வந்துவிடும். அதுபோலதான் அராபியர்களுக்கு எங்காவது வணிகம் செய்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிந்தால் அது அவர்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது, வந்து விடுவார்கள். திடீரென பார்த்தால் அராபியன் எருசலேமுக்கு வந்திருக்கிறான். என்னத்துக்கு? கம்பளங்கள், விளக்குகள், எண்ணெய், வாசனை திரவியங்கள், உணவு தானியங்கள், இப்படி இந்த எருசலேமுக்கு புனித யாத்திரை வருகின்ற கத்தோலிக்கர்களோடு வணிகம் செய்ய அராபியர்கள் வந்து விட்டான். எப்படி மோப்பம் பிடித்தானோ தெரியாது. வந்தவன் பார்த்தான், அராபியாவோடு இதை பார்க்கும் பொழுது இது நல்ல பசுமையான தேசமா இருக்கிறது என்று சொல்லி அவன் திரும்ப போய் குடும்ப சமேதராய் மீள வந்து இங்கு குடியேறினான். அப்படி குடியேறினவன் தான் இன்று வரை அங்கு இருக்கின்ற பாலஸ்தீனன். அவர்கள் ஒன்றும் பண்டைய பெலிஸ்தியர்கள் அல்ல. என்ன, 136ஆம் ஆண்டு அந்த ஹெட்ரியன் அந்த தேசத்தை பாலஸ்தீனா என்று அழைத்தபடியினால் ஹெலேனா இஸ்ரவேலுக்கு போகவில்லை, பாலஸ்தீனாவுக்கு போனாள். புரிகிறதா? அப்போ கத்தோலிக்கர்கள் புனித யாத்திரை சென்றது எருசலேமுக்கு அல்ல, வீவா கேபிட்டலீனாவுக்கு. அப்போ வீவா கேபிட்டலீனா எங்க இருக்கிறது? பாலஸ்தீனாவிலே. அப்போ அராபியர்கள் வந்து எங்க குடியேறுகிறார்கள்? பாலஸ்தீனியர். ஆகவே அவர்கள் பாலஸ்தீனியர்கள், புரியுதா, என்று பெயர் வாங்கி கொண்டார்கள். மற்றபடி அவர்கள் ஒன்றும் யூதர்களுக்கு முன்னே வாழ்ந்த பெலிஸ்தியர்களே கிடையாது. அப்போ இப்போ இந்த 1867 இந்த கிறிஸ்தவர்களாய் அந்தரங்கமாய் இருக்கும் யூதர்கள் நாங்கள் குடும்ப சமேதராய் எங்கள் தேசத்துக்கு திரும்பி போக போகிறோம் என்று சொன்ன பொழுது சில யூதர்களும் சேர்ந்து கொண்டு முதல் இஸ்ரவேலுக்கு கிபி 70க்கு பிறகு பிரயாணப்பட்டு 1867 மீள அந்த தேசத்தில் கால் வைத்த யூதர்கள் இங்கிலாந்திலே இருந்து படகு மூலம் வந்த யூதர்கள். புரிகிறதோ? இப்போ அந்த வருஷத்திலே அந்த அந்த அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசன கூட்டம் நடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு சுற்றுலா பயணி அங்கே சென்றார். அவருடைய பெயர் சாமுவேல் எல் கிளெமென்ஸ். ஆனால் அவர் பிரபலமானது மார்க் ட்வெயின் என்ற பெயரில். அவருடைய படத்தை போடுறீங்களா ஸ்கிரீன்ல? மார்க் ட்வெயின் என்கின்ற ஐயா அதே வருஷம், எந்த வருஷம்? 1867 அவரை பற்றி நிறைய விஷயங்கள், இதை நீங்க என்ன பற்றி இன்டர்நெட்ல அடிச்சு பாருங்க, மார்க் ட்வெயின் அடிச்சீங்கன்னா. அவர் எழுதின ஒரு புத்தகம் இருக்கிறது, இன்னசென்ஸ் அப்ராட், அதாவது வெளிநாட்டைய அப்பாவிகள் என்ற பெயரில் அவர் ஒரு புத்தகம் எழுதினார். ரொம்ப உலக பிரசித்தி வாய்ந்த ஒரு புத்தகம். அதுல 56வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? Of all the lands there are for dismal scenery, I think Palestine must be the prince. அதாவது உலகில் அழகான இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடிய எத்தனையோ தேசங்கள் உள்ளன. அந்த தேசங்களுக்கெல்லாம் ஒரு இளவரசனை போல இருக்கும் ஒரு தேசம் பாலஸ்தீனா என்கின்ற தேசமா இருக்க வேண்டும். அவர் இஸ்ரவேலை பற்றி சொல்லுகிறார். renowned Jerusalem itself, அந்த எருசலேம் என்ற பெயர் பெற்ற அந்த இடமா இருக்க வேண்டும். the stateliest name in history, அதாவது ஒரு அரசியல் ரீதியாக மிகவும் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு பெயர் பெற்ற, சரித்திரத்தில் பெயர் பெற்ற அந்த எருசலேம் has lost all its ancient grandeur. தனது புராண மகிமைகளை எல்லாம் இழந்து காணப்படுகிறது. and is become a pauper village. பிச்சைக்காரர்களின், ஏழைகளின் உறைவிடமாய் மாறி இருக்கிறது. the riches of Solomon are no longer there to compel the admiration of visiting oriental queens. சாலமோனின் காலத்திலே அந்த எருசலேமின் மாட்சிமை எப்படி இருந்தது என்றால், கிழத்தேய மகாராணிகள் கூட அங்கு வந்தார்கள் அதை கண்டு கழிக்க. ஆனால் இன்று அதையெல்லாம் இழந்து காணப்படுகிறது. the wonderful temple which was the pride of the glory of Israel. ஒரு காலத்தில் இஸ்ரவேலின் மகிமையாய் பெருமையாய் இருந்த அந்த தேவாலயம் இப்பொழுது இல்லை, is gone. Palestine is desolate and unlovely. வெறுமையாய் காணப்படுகிறது பாலஸ்தீனா. நேசிக்க முடியாத, பிரியப்பட முடியாத ஒரு இடமாய் மாறி இருக்கிறது. and why should it be otherwise? நல்ல விதமாய் அது எப்படி இருக்க முடியும்? ஏன்?
Palestine is no more of this workday world. இந்த காலத்தில் தொழில் செய்து வாடுகின்றவர்கள் இருக்கிறார்களே, வேலைக்கு போவான் வருவான், தூங்குவான் எழும்புவான், வேலைக்கு போவான் வருவான், அப்படி ஒரு இடமாய் மாறிவிட்டது. It is sacred to poetry and tradition. It is dreamland. இப்போ அதனுடைய தூய்மை புனிதம் கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் மட்டுமே. அது ஒரு சொப்பன தேசமாய் மாறிவிட்டது என்று அவர் எழுதுகிறார். புரிகிறதா? 1867 பாலஸ்தீனாவுக்கு போன மார்க் ட்வெயின் இப்படி ஒரு கேவலமான காட்சியைத்தான் எழுதுகிறார். ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? நன்றாயிருந்த பாலஸ்தீனர்களை இஸ்ரவேலர்கள் வந்து நாசம் பண்ணினார்களாம். அப்ப மார்க் ட்வெயின் சொல்றது பொய்யா? அவர் 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 அவ்வளவு அழகாக அவர் பல புகைப்படங்களையும் எடுத்திருக்கிறார் அந்த காலத்தில் இருந்து அந்த ஒரு வித புகைப்பட கருவிகளை வைத்து. சரி, இப்போ யூதர்கள் அங்கு போய் குடியேற ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்ட சில யூதர்கள், வேறு வேறு தேசங்களிலே வாழ்ந்த யூதர்கள், அந்த இங்கிலாந்தில் இருக்கின்ற யூதர்கள் எங்கள் தேசத்துக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்களாம் என்று வேறு சில தேசங்களில் இருந்தும் யூதர்கள் புறப்பட்டு தங்கள் தேசத்தை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். அப்படியானால் அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு சரித்திர வருஷமாய் 1867 இருக்க வேண்டும். ஓகே, அப்போ இனி நான் உங்களுக்கு அதிலே இருந்து 50 ஆண்டுகள் காட்டி அந்த ஆண்டுகளில் என்ன நடந்தது என்று சொல்ல போகிறேன். சரியா? 1867 அவர்கள் வர தொடங்கி அது அவர்களுடைய யூதர்கள் மத்தியிலே கொஞ்சம் பிரபலமாக நிறைய யூதர்கள் அவர்கள் தீர்மானித்தார்கள், நாங்கள் அலியாஹ் மேற்கொள்ள போகிறோம் என்று. அலியாஹ் என்றால் வேத காலத்திலே எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால் எருசலேம் மேலே இருக்கிறது, கடல் மட்டத்திலிருந்து மிகவும் உயரத்தில் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேலில் வேறு பிரதேசங்களில் இருந்து எருசலேமுக்கு போகிறவர்கள் ஏறித்தான் போக வேண்டும். ஆகவே அலியா என்பது ஏறி செல்வோம் என்பதுதான். அப்போ வெளி தேசங்களிலே இருக்கின்ற யூதர்கள் இன்று கூட இஸ்ரவேலுக்கு குடிபெயர்ப்பதற்கு அவர்கள் வைத்திருக்கும் பெயர் அலியா. நீங்கள் இன்று இஸ்ரவேலுக்கு போனால் அங்க இருக்கின்ற யூதர்களோடு நீங்கள் பேசினால், நீங்கள் எங்கு வாழ்ந்தீர்கள் என்றால் அவர் சொல்வார், என் அம்மா அப்பா அலியா மேற்கொண்டார்கள் 70களிலே நான் வந்தேன் என்று சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், நான் பிறந்தது அமெரிக்காவிலே, நான் 7 வருடங்களுக்கு முன்னே அலியா மேற்கொண்டேன் என்று. அப்ப அவர்கள் அலியா என்று சொல்வது எது? இஸ்ரவேலுக்கு குடிபெயர்வது. அந்த வகையில் முதலாவது பாரிய அலியா நடந்த வருடங்கள் எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், 1881 1903 வரை. 1881 1903 வரை வர ஆரம்பித்தார்கள். அப்படி வந்த பொழுது அங்கு வாழ்ந்த பாலஸ்தீனர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பிரச்சனைகள் எல்லாம் வந்தன. இவர்கள் அவர்களை அடித்தார்கள், அவர்கள் அடி வாங்கினார்கள். அப்புறம் கொஞ்ச கால யூதர்கள் அடி வாங்கிவிட்டு அப்புறம் நினைத்தார்கள், நாம் ஏனடா அடி வாங்க வேண்டும், வந்தால் திருப்பி அடிப்போம் என்று அவர்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் இப்போ அந்த யூபிலியை சொல்ல போகிறேன். ஜூபிலி எபிரேய மொழியிலே அதற்கு யுவெல் என்று சொல்லுவார்கள். யுவெல் அதுதான் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய பெயராயும் இருந்தது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யாஹ்வே தேவன் தான், எலோஹிம் தேவன், நமது ஆண்டவர் தான், நமது கர்த்தர் தான் தேவன் என்பதன் அடிப்படையிலே உருவான சொல் தான் அந்த யுவெல் என்ற சொல். ஆங்கிலத்திலே ஜூபிலி என்று வருகிறது, தமிழிலே யூபிலி என்று சொல்லுகிறார்கள். அப்போ 1867 இருந்து அடுத்த யூபிலியை கணக்கு பார்த்து எனக்கு வருஷத்தை சொல்லுங்கள், அந்த வருஷத்துல என்ன நடந்தது என்று நான் சொல்லுகிறேன். 67 என்ன பாருங்க, 77 87 97 7 1907 1917. அப்போ 1917 ஏதாவது நடந்திருக்க வேண்டும் அவர்களுடைய அந்த நாடு சம்பந்தப்பட்ட விதத்திலே. என்ன நடந்தது என்றால், அதுவரை அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்த ஆட்டோமன் துருக்கியர்கள் முதலாம் உலக யுத்தத்துக்கு மாட்டிக்கொண்டார்கள். முதலாம் உலக யுத்தம் நடந்தது 1914 இருந்து 1918 வரை. அப்போ அந்த முதலாம் உலக யுத்தத்திலே ஆட்டோமன் துருக்கியர்கள் தோற்று போனார்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஹலோ கவனிங்க, ஆட்டோமன் துருக்கியர்கள் இருக்கிறார்களே, துருக்கிய சேனை, இப்போ டர்க்கி இருக்கிறது, டர்க்கி இஸ்தான்புல், அவர்கள் தான் துருக்கியர்கள். அந்த துருக்கியர்கள் எருசலேமை ஆண்ட காலத்தில் தான் சுல்தான் சுலைமான் அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டினார். அப்போ அந்த துருக்கியர்கள் தான் 1867 இந்த யூதர்கள் வரும் பொழுது பொருளாதார நெருக்கடி காரணமாக யூதர்களுக்கு நிலம் விற்றான். ஒன்றை கவனிங்கள்,
இந்த யூதர்கள் ஒன்றும் அவர்களுடைய நாட்டுக்கு போய் தேசத்தை ஆக்கிரமிக்கவும் இல்லை, எவனிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளவும் இல்லை. ஆபிரகாமும் தாவீதும் செய்தது போல இவர்கள் ஆட்டோமன் அந்த அரசாங்கத்திடமிருந்து பணம் கொடுத்து வாங்கிதான் வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் ஞாபகம் இருக்கிறதா? அவருக்கு சாராளை அடக்கம் பண்ண வேண்டி வருகிறது. மக்ஃபலா குகையை வாங்க போகிறார். அப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் எங்கள் மத்தியில் ஒரு இளவரசன் போல இருக்கிறீர்களா? ஐயா சும்மா தருகிறோம், அதெல்லாம் வேணும். ஆபிரகாம் கிட்ட சும்மா கொடுக்கறதால பிடிக்கவே பிடிக்காது. லோத்தை காப்பாற்ற போன போது ஞாபகம் இருக்கா? சோதோமின் ராஜா உனக்கு தருகிறேன், சும்மா பட நீ என்ன எனக்கு தருவது? அப்புறம் நாளைக்கு உலகம் எல்லாம் சொல்லி திருவாய் ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கியது நான் என்று. இதுதான் ஆபிரகாம். அப்போ அவர்கள் அழகாக எத்தியர்கள் சொல்லும் பொழுது, இப்படி நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், அதெல்லாம் முடியாது, நான் பணம் கொடுத்து வாங்குகிறேன் என்று தேவன் கொடுப்பதாய் வாக்களித்த தேசத்திலே ஒரு பகுதியை கூட ஆபிரகாம் பணம் கொடுத்து வாங்குகிறார். தாவீது என்ன செய்தார்? அந்த அரவுனாவின் களத்துக்கு போய் அதிலே பலி செலுத்த ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த அரவுனா என்கின்ற நான் தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் சும்மா தருகிறேன், சும்மா வேணா ராசா என்று களத்துக்கு வேறு கிரயமும் மாடுகளுக்கு வேறு கிரயமும் கொடுத்து நிலத்தை வாங்கினார் தாவீது. அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க. அப்போ இந்த 1867 ஒட்டமன் அந்த சாம்ராஜ்யம் பொருளாதார வீழ்ச்சி, பேங்க்ரப்ட் அடைந்த நிலையிலே திடீரென யூதர்கள் வந்தார்கள். இவர்கள் நன்றாய் வாழ்ந்தவர்கள் யூதர்கள். அவர்கள் நாடற்றவர்களாய் அந்நிய தேசங்களிலே வாழ்ந்தாலும் வசதியாய் வாழ்ந்தவர்கள். பணம் கொடுத்து தான் வாங்கினார்கள். பணம் கொடுத்து வாங்கி வாழ்ந்த இடத்திலேயே சும்மா ஓசியிலே பிழைக்க வந்த அந்த பாலஸ்தீனர்கள் இவர்களோட பிரச்சனை இழுத்து 50 வருடங்கள் ரொம்ப கஷ்டம். பல விஷயங்கள் நடந்தன, பல அடிபுடிகள் நடந்தன, கொலைகள் நடந்தன, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, எனக்கு சொல்ல நேரம் இல்லை, விடுங்களேன். ஆனால் 1912 இருந்து 1918 வரையான அந்த 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஒட்டமன் துருக்கியர்கள் பிரித்தானியர்களோடு தோற்று போகிறார்கள், தோல்வி அடைகிறார்கள். அப்போ அந்த பிரதேசத்திலே யுத்தத்தை பிரித்தானியர்கள் சார்பில் நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஜெனரல் எட்மண்ட் அலன்பி. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு போனால் யோர்தானில் இருந்து இஸ்ரேலுக்கு போகும் அந்த பார்டர், அந்த தேச எல்லையிலே ஒன்றுக்கு பேர் அலன்பி பார்டர், அலன்பி பிரிட்ஜ் என்று இருக்கிறது, அலன்பி பார்டர் என்று இருக்கிறது. இவர் தான் ஒட்டமன் துருக்கியர்களிடமிருந்து எருசலேமை கைப்பற்றினவர். இவர் என்ன செய்கிறார்? இவர்களை தோற்கடித்து விட்டு ஜாஃபா கேட் என்ற, எத்தனை பேர் இஸ்ரேல் போயிருக்கிறீங்க? ஜாஃபா கேட் ஞாபகம் இருக்கா? ஜாஃபா கேட் ரொம்ப இருக்கிற கேட்டுகளே அட்வான்ஸ்டு கேட் வந்து ஜாஃபா கேட். அதில் குதிரையிலிருந்து இறங்கி கால்நடையாக உள்ளே போனார் எருசலேமுக்கு. நான் ஒரு ஜெனரலை போல வருகிறார் நமது எட்மண்ட் அலன்பி. வண்டர்ஃபுல். வீரர்கள் அங்கே பின்னணியில் இருந்து செயல்படுகிறார்கள். அலன்பி குதிரையிலிருந்து இறங்கி, நான் குதிரை மீது ஏறி ஒரு ராணுவ தளபதியாக எருசலேமுக்குள் நுழையக்கூடாது, இது என் தேவனுடைய தலைநகரம், தாழ்மையாய் போவேன் என்று குதிரையை வைத்துவிட்டு இவர் இறங்கி கால்நடையாய் அப்படியே ஜாஃபா கேட்டுக்குள்ளே போகிறார். யாராவது ஜாஃபா கேட்டை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும் என்றால், ஜாஃபா கேட்டில் உள்ளே நுழைந்து அப்படி போகும் பொழுது, இப்போ டேவிட் மியூசியம் என்று இருக்கிறது, அது வரும். அது முன்பு இயேசுவின் காலத்தில் ஏரோதினுடைய ஒரு விடுமுறை அரண்மனையாய் இருந்த இடம். அந்த இடத்துக்கு அவர் ஏறி சென்று அவர் ஒரு பிரகடனத்தை அவர் முன்வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து இந்த எருசலேமுக்குள்ளே யூதர்கள் வர முடியும். அப்போ யூதர்களுக்கு யாரும் தடை விதிக்க கூடாது என்று அந்த ஜெனரல் அலன்பி அந்த இடத்திலே எருசலேமை யூதர்களுக்காக அவர் திறந்து கொடுக்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு பேச்சையே 8 மொழிகளில் அதை மொழிபெயர்த்தார்கள், எபிரேய மொழி உட்பட அவர் பேசினார். அப்போ பிரித்தானிய அரசர் அவர் பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று ஒன்று எழுதுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுக்கென ஒரு தனி நிலத்தை சட்டப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், என்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்கு சொன்னாரோ அதிலிருந்து 49 ஷபத்களுக்கு பிறகு வருகின்ற 50வது வருடமாகிய யுபிலி வருடத்திலே அவர்கள் எருசலேமுக்குள்ளே போக கூடிய அந்த நிலை அவர்களுக்கு வருகிறது. ஆனாலும் எருசலேம் அவர்களுக்கு சொந்தமாய் கிடைக்கவில்லை, போய் வரலாம், அவ்வளவுதான். இப்போ 1917 இருந்து இன்னும் ஒரு 50 வருடங்களை எண்ணுங்கள். 27, 37, 47, 57, 67. கவனிங்க, 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு தேசம் கிடைக்கிறது தான், ஆனால் எருசலேம் கிடைக்கவில்லை. தலைநகரம் இல்லா ஒரு தேசமே இல்லை, அப்படித்தானே? ஆகவே 48 இருந்து அவர்கள் ஒரு தேசமாய் இருந்தாலும் தலைநகரம் கிடைக்காதபடியால் பாவம் ஏதோ
ஒரு சின்ன நிலப்பரப்பு கிடைக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் 1967 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி 6 நாள் யுத்தத்தின் 2வது நாள் இஸ்ரேலிய படைகள் சிங்கவாசல் வழியாக, லயன்ஸ் கேட் வழியாக உள்ளே நுழைந்து எருசலேமை பிடித்துக் கொண்டது. அநேகர் நினைக்கிறார்கள் எருசலேம் பாலஸ்தீனர்களுடைய வசத்தில் இருக்கிறது. தேவாலயம் இருந்த அந்த மலை, மோரியா மலை, டெம்பிள் மவுண்ட், பாலஸ்தீனர்களுடைய வசத்தில் இருக்கிறது என்று. இல்லவே இல்லை. 1967 ஆண்டு ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அது இஸ்ரவேலர்கள் வசம் தான் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாலஸ்தீனர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மசூதிகளை அன்று அவர்கள் இடித்து போடவில்லை. அல்-அக்ஸா, அல்-அமார் அந்த மசூதிகளை இடிக்கவில்லை. நீங்கள் உங்கள் ஆராதனைகளை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இஸ்ரவேல் எருசலேமை 4ஆய் பிரித்து அதுல இஸ்லாமியர்களுக்கு ஒரு முஸ்லிம் குவார்டர், காலாகாலமாக இருந்து வந்த கிறிஸ்தவ ஆர்மேனியர்களுக்காக ஆர்மேனியன் குவார்டர், அது போக வேறு கிறிஸ்தவர்கள் எல்லாம் நிறைய இருந்தபடினால் அந்த சர்ச் ஆஃப் த ஹோலி செப்பல்கர் இருக்கின்ற அந்த 4இல் ஒரு பகுதியை கிறிஸ்டியன் குவார்டர் ஆக்கி தங்களுக்கென 4இல் ஒரு பகுதியாக ஜூயிஷ் குவார்டரை வைத்திருக்கிறார்கள். அதிலே தான் கோட்டேல், அந்த யூதர்களுடைய அந்த புலம்பல் சுவர், அப்புறம் அவர்களுடைய சினகாக் அதெல்லாம் இருக்கிறது. அவர்கள் அனுமதி கொடுத்தபடியினால் பாலஸ்தீனர்கள் உள்ளே இருக்கிறார்களே ஒழிய எருசலேம் இஸ்ரவேலர்கள் வசம் வந்தது எப்போ? 1967 ஆண்டு. அதிலே இருந்து 50 வருஷம் எண்ணுங்கள். 77, 87, 97, 2007, 2017. 2017 டிசம்பர் மாதம் டொனால்டு ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக உலகத்துக்கு அறிவிக்கிறார் இஸ்ரவேலினுடைய தலைநகரம் எருசலேம் என்று. ஏன் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா, 1948 ஆண்டு இஸ்ரவேலர்கள் ஒரு தேசமாய் வந்த பொழுது அந்த தேசத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தது பிரித்தானியர்கள் அல்ல, ஹாரி ட்ரூமன் என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி. பிரித்தானியா கொஞ்சம் தயங்கினது, பயந்தது. ஏனென்றால் 2ஆம் உலக யுத்தத்தில் அவர்களுக்கு பாரிய அடி. 1945 ஆண்டு அவர்களுக்கு நிறைய அடி விழுந்தது. அந்த அடிய நிமித்தமாக அவர்கள் தேவையில்லாத வம்பு நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் விட்டபடினால் ஹாரி ட்ரூமன் அதை கொடுத்தார். அப்ப அமெரிக்கா இஸ்ரவேலை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தாலும் எருசலேமை கொடுக்க அவர்களால் முடியவில்லை. புரியுதா? ஹாரி ட்ரூமனும் சரி, அதற்கு பின் வந்த ஜனாதிபதிகளும் சரி, ஏன் இஸ்ரவேலுக்கு சாதகமாக இருந்த ஜிம்மி கார்ட்டரா இருக்கட்டும், ரொனால்டு ரேகனா இருக்கட்டும், இவர்கள் கூட யாருமே, ஜான் எஃப் கென்னடியா இருக்கட்டும், எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரம் என்று உத்தியோகபூர்வமாக சொன்னதில்லை. பாராக் ஒபாமா சொல்ல மாட்டார். அவர் ஏதோ அமெரிக்கா இஸ்ரவேலோடு நட்பாக இருக்க வேண்டும் என்றபடினால் இருந்தவர். அவர் முகமது ஹுசைன் பாராக் ஒபாமா, அவர் எப்படி எருசலேம் இவர்களுடையது என்று சொல்லுவார்? ஜோ பைடன் பாவம், அவருக்கு அவர் தான் பேசுவது என்னவென்றே அவருக்கு புரியாது. அவரா இதையெல்லாம் சொல்ல போகிறார்? பில் கிளின்டன் வேற மாதிரி ஒரு ஆள். பில் கிளின்டனுக்கு நீ எருசலேமை தலைநகரமாக்கினால் உனக்கும் 72 கன்னிகள் கிடைப்பார்கள் என்று சொல்லி இருந்தால் ஒருவேளை அவர் எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகரம் என்று சொல்லியிருப்பார். அவர் அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் 2017 இதை அறிவித்தது அந்த இஸ்ரவேலர்களுடைய ஒரு யூபிலி கொண்டாட்டம். பாருங்கள், இப்ப நான் இந்த சம்மேளனம், இந்த 3 நாள் கூட்டத்துக்கு என்ன தலைப்பு? கடைசி காலம். அப்போ எதன் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறோம்? அத்திமரம் துளிர் விட்டு பூக்கும் போது கோடை காலம் வருகிறது என்று அறிந்து கொள்ள. அப்போ அத்திமரம் துளிர் விட்டு பூ பூப்பது தான் எந்த காலம்? கடைசி காலம். கோடை காலம் கடைசி காலம் அல்ல. அல்ல, விளங்குதா? கோடை காலம் தான் மகா உபத்திரவத்தின் காலம். கோடை காலம் தான் அந்தி கிறிஸ்துவின் காலம். கோடை காலத்திலே தான் கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள், அந்த காலம். அப்போ அந்த கோடை காலத்துக்கு முந்தின வசந்த காலம் தான் கடைசி காலம். புரியுதா? அப்போ இப்ப வசந்த காலத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசந்த காலம் ஆரம்பித்தது 1867. அளவு விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? அதில இருந்து ஒவ்வொரு யூபிலியாக கணக்கெடுத்துக் கொண்டு வந்தால் அடுத்த யூபிலியிலே பால்ஃபர் டிக்ளரேஷன் கிடைக்கிறது 1917. அடுத்த யூபிலியிலே யூதர்கள் எருசலேமை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் 1967. அடுத்த யூபிலியிலே டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார் இஸ்ரவேலின் தலைநகரம். அப்போ அடுத்த யூபிலி எப்போ? 27, 37, 47, 57, 67. எனக்கு தெரியாது 2067 என்ன நடக்க காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், யூபிலி என்றால் என்ன? 50வது இல்லையா? அப்போ அந்த யூபிலி எத்தனையாவது யூபிலியா இருக்க போகிறது? 5வது.
ஒரு வேளை சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், நீங்க சொல்லுவீங்க, ஓ அப்ப 67 வரைக்கும் இருக்க போறாரோ? இல்ல இல்ல, நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன் என்றால், நாம் கிறிஸ்தவர்கள் இன்று சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் போக ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு வேளை இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகுதான் நடக்க போகிறது என்றாலும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய எத்தனையோ பிரசங்கங்களே சொல்லியிருக்கிறேன். நான் அந்த 50 சொல்லும் போது யூவிலியை மனதில் வைத்துக் கொண்டு தான் சொல்வது. அதான், மற்றபடி நான் ஒன்றும் 2067 அப்ப 2067 தான் அப்படியெல்லாம் இல்லை. ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், ஒருவேளை நம்மள நிறைய பேர் இருக்க மாட்டோம். இப்ப இருக்க சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் பொழுது என்ன நடக்க காத்திருக்கிறதோ எனக்கு தெரியாது. சரி, இப்போ இன்றைய பாடத்தின் கடைசி பகுதியாக நான் ஒரு பயங்கரமான விஷயத்தை உங்களுக்கு முன் வைக்க போகிறேன். நாளைக்கு நான் பிசாசினுடைய செயலாக்கங்களை பேச இருக்கிறேன். நாளையில இருந்து நான் உங்களுக்கு பாபிலோனிய ஆவிகளை பற்றி பேச போகிறேன், பெர்ஷியா ஆவிகளை பற்றி பேச போகிறேன், யெசபேலின் ஆவி, அத்தாலியாவின் ஆவி, ரப்சாக்கேனுடைய ஆவி, யெரொபெயாமின் ஆவி எல்லாம் எப்படி செயல்படுகின்றன என்றெல்லாம் நான் உங்களுக்கு பேச போகிறேன். அதை இப்பொழுது நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பிசாசு, இவ்வளவு நேரம் தேவனை பற்றி, அவருடைய செயலாக்கங்களை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம், எப்படி கடைசி காலத்தில் தேவன் செயல்படுகிறார் என்று. அடுத்த பக்கத்தில் பிசாசு சும்மா இருப்பானா? பிசாசு என்றால் யார்? எதிரி. எதிரி என்ன செய்வான்? எதிரித்தனம் தான் செய்வான். அவன் எதிரித்தனம் செய்யாவிட்டால் அவன் எதிரியே அல்ல. அவன் யாருடைய எதிரி? அவன் தேவனுடைய எதிரி. அப்ப தேவனுடைய எதிரி என்றால் அவன் எப்படி எப்படி செயல்பட்டிருக்கிறான்? வேத காலத்திலே பார்த்தால் நமக்கு தெரியும் அவன் எப்படி எப்படி தேவனுக்கு எதிராக செயல்படுகிறான். ஆண்டவர் ஏதாவது செய்தால் அதிலே ஒரு குறை இருப்பது போல மனிதனுக்கு காட்டுவான். அதற்கு பதிலாக அவர் ஒரு தீர்வை வைத்திருப்பார். இப்போ அத்தி மரத்தை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா சொல்லும் போதுதான் சில பேருக்கு படும். வேதத்திலே முதல் தரம் ஒரு பழத்தின் பெயர் ஒரு வந்தால் அது அத்தி தானே, தெரியுமா? பைபிள்ல முதல் திராட்சைன்னு வரவே இல்லையே, ஒலிவம்னு வரவே இல்லையே, அத்தி தான் வருது. எப்போ? தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறிந்து அத்தி இலையை தைத்துக் கொண்டார்கள். அதற்கு முன்னே திராட்சை செடியின் திராட்சைன்னு வருதா, ஒலிவம்னு வருதா, வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேதத்தில் இருக்கிற பழங்கள் ஏதாவது வருதா? இல்ல. அப்போ வேதத்திலே முதல் நாம் வாசிக்கும் பழம் எது? அத்தி. அந்த இடத்திலே அத்தி என்னவாய் செயல்படுகிறது என்றால் தீர்வாய் செயல்படுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். இப்ப அவர்களுக்கு புரிந்து விட்டது, அடே தப்பு பண்ணி விட்டோமே, இப்போ கண்கள் திறந்து விட்டது, நிர்வாணிகளா இருக்கிறோம், பயந்து அவர்கள் ஒளிகிறார்கள். ஆதாமோ ஏவாளோ ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொழுது அறிவு கட்டவர்களாக படைக்கப்பட்டார்களா? இல்லை. அது எப்படி தெரியும்? 2 விதங்களில் தெரியும். ஒன்று, ஆண்டவர் படைக்கும் பொழுது அறிவு கட்ட விதத்தில் படைக்க மாட்டார். அவர் படைப்பிலே குறை வைத்து படைக்கிறவர் அல்ல. இவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவர் படைத்து விட்டு பெண்ணை பிறகு படைத்ததுக்கு வேறு காரணம் உண்டு. ஆகவே ஆண்டவர் அறிவு கட்டவனாக மனிதனை படைத்திருக்க மாட்டார். அது முதலாவது சான்று. இரண்டாவது சான்று, நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அதில் 1ஆம் வசனத்திலே தமிழிலே சர்ப்பம் எல்லா மிருகங்களை பார்க்க தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று வருகிறது. ஆஹா, அது உண்மையான எபிரேய மொழியின் அர்த்தம் என்னவென்றால் அறிவுள்ளதாக இருந்தது. மற்ற எல்லா மிருகங்களை விட சர்ப்பம் அறிவுள்ளதாக இருந்தது. அப்ப சாத்தானுக்கு தெரியும் இவர்கள் அறிவு மிகுந்தவர்கள் என்றபடினால் அறிவுள்ளவனை ஏமாற்ற அறிவுள்ளவனை அல்லவா அனுப்ப வேண்டும். ஒரு மொக்கனை ஏமாற்ற மொக்கனை அனுப்பலாம், அறிவுள்ளவனை ஏமாற்ற மொக்கனை அனுப்ப முடியுமா? அதனால் தான் சர்ப்பம் அனுப்பப்பட்டது. அப்போ இந்த 2 சான்றுகளின் அடிப்படையில் ஆதாமும் ஏவாளும் அறிவுள்ளவர்கள். அவர்கள் பழத்தை சாப்பிட்ட பொழுது அவர்களுடைய அறிவு மங்கவில்லை. ஆகவே அவர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்தி என்ன சிந்தித்திருக்க வேண்டும்? பிரச்சனைக்குள்ளே விழுந்து விட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டோம். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேவனிடத்திலேயே கேட்போம். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரே, இப்ப எங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, நீங்க செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சிட்டோம் நாதா, ஏதாவது ஒரு விதத்துல எங்களோட நிர்வாணத்தை மறைக்கணுமே என்று கேட்டிருந்தால் தீர்வு ஆண்டவர் கொடுத்திருப்பார். இவர்கள் ஆண்டவரிடத்துல தீர்வுக்கு போகாமல் தாங்களாக ஒரு தீர்வை தேடிக்கொள்கிறார்கள். நான் நினைக்கிறேன், இதை நான் நிரூபிக்கவும் முடியாது, நான் நினைக்கிறபடினால் நான் நினைப்பது தான் சரி என்று நான் வாதாடவும் முடியாது, அப்படி செய்ய மாட்டேன். நான் நினைக்கிறேன் ஒருவேளை சாத்தாண்ட ஐடியா இதுலயும் இருந்திருக்குமோ. அத்தி இலையே அதை விட நல்ல இலை, அத்தி இலை பார்த்துருக்கீங்களா? அத்தி இலையை விட அகலமான
லேசாய் மறைத்துக் கொள்ளக்கூடிய பெரிய இலைகள் கொண்ட தாவரங்கள் உண்டு. அது ஏன் அத்தி, அதுல அந்த 3 இருக்கும், நிறைய கேப் எல்லாம் இருக்கும். அதை தைச்சு ஒரு அரைக்கச்சை உண்டு பண்ணுவது என்பது கொஞ்சம் சிரமமானது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த சாத்தான் பரலோகத்தில் இருந்தவன் அல்லவா, ஆண்டவர் வேறு நிறைய விஷயங்களை அவர் சொல்லுவார். அவர் சீக்ரெட்ஸ் வச்சிருக்கிறவர் இல்லை. அதனால்தான் சாத்தானை பற்றி எசேக்கியேல் 28 படிக்கும் பொழுது ஞானத்தால் நிறைந்தவன் என்று அவனை பற்றி இருக்கிறது. அவனுக்கு நிறைய தேவ ரகசியங்கள் தெரியும். இன்று கூட அவனுக்கு தெரியும். எங்களை விட பைபிள் ஸ்காலர் அவன் தான். அப்போ நான் நினைக்கிறேன், அத்தியை ஆண்டவர் ஒரு நல்ல உவமேய தாவரமாக உண்டாக்குனது பிடிக்காமல் இவன் கவுண்டர்ஃபீட்டாக பயன்படுத்தினான். அத்தியையே ஆண்டவருக்கு எதிராக பயன்படுத்தினான். ஆண்டவருக்கு எதிர்த்தானே, ஏனென்றால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லையே. பரவாயில்லை, இந்த தோலுடையையும் அணிந்து கொள் என்று கொடுக்கலையே. ஒரே டிசைன் எவ்வளவு நாள் போடுறது, இந்த வேற ஒரு டிசைன் அப்படி சொல்லலையே. அதை நிராகரித்தார். அந்த அத்தி இலையை ஆண்டவர் நிராகரித்து தோலை கொடுக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது? சாத்தான் எப்பொழுது பார்த்தாலும் நகலை முன்வைப்பான். நகல் என்றால் தெரிந்த அசல் நகல், கவுண்டர்ஃபீட், காப்பி, நகல். இப்போ கிபி 70 இஸ்ரவேலர்கள் சிதறுண்டு போனார்களே, சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியாது. ஓகே, அவன் எவ்வளவு ஞானத்தால் நிரம்பினவனா இருந்தாலும் அவனுக்கு எதிர்காலம் தெரியாது. ஆனால் நல்லா எதிர்காலத்தை நன்றாய் கெஸ் பண்ணுவான். கெஸ் தான் பண்ண முடியும். அவனுக்கு குத்து மதிப்பாய் கணிக்கத்தான் முடியுமே ஒழிய அவனுக்கு எதிர்காலத்தை அழகாய் திட்டமாய் அறிந்து கொள்ள அவனுக்கு சக்தி இல்லை. கிபி 70 நடந்ததை பார்க்கும் பொழுது அவன் நினைத்தான் இஸ்ரவேலின் கதை முடிந்து விட்டது என்று. ஆனால் 1867 லண்டனிலே அந்த ஒரு சில மெசியானிக் யூதர்கள் ஜெபித்துக் கொண்டு அவர்களில் சிலர் தீர்க்க தரிசனம் உரைத்தது சாத்தானுடைய காதில் விழுந்திருக்குமா, விழுந்திருக்காதா? அவனுக்கு தெரியும், யாரோடு நான் போராடுகிறேன்? தேவனோடு. நேரடியாய் போராட முடியாது. அவர் இப்படி ஒன்றை சொன்னால் நான் வேறு விதத்தில் அதை தடுக்க முடியாது என்று சொல்லி அவன் வேறொரு ரூட்டிலே வேறொரு விளையாட்டை விடுகிறான். என்ன நடக்கிறது தெரியுமா? அதே ஆண்டு, அதே 1867 ஆண்டு துருக்கியிலே ஒரு பிரதேசத்திலே பாதைகள் அமைப்பதற்கென ஒரு பொறியியலாளர் அனுப்பப்படுகிறார். இது என்னுடைய வெளிப்படுத்தல் படிப்பினைகளிலே கொஞ்சம் விளக்கமாய் நான் சொல்லியிருப்பேன். ஆங்கிலத்தில் நான் எழுதியிருக்கிற ரெவலேஷன் புக்கிலே கூட இது கொஞ்சம் தெளிவாய் வருகிறது. அந்த பொறியியலாளனுடைய பெயர் கால் ஹூமான். அவர் 1878 ஆண்டு பெர்கமோஸ் என்ற இடத்திலே ஒரு சில கற்களை பார்த்து வியந்து போகிறார். இவர் பாதை அமைக்க இவருக்கு கல் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு இடத்திலே போய் சில கற்களை அப்படியே சுத்தப்படுத்தி தோண்டி கிளறி எடுக்கும் போது இந்த கற்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கொஞ்சம் இருங்கள், யாரும் அவசரப்பட்டு ஒன்றையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேர்ந்திருக்கும் மணலையும் மண்ணையும் அகற்றி 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 பார்த்தால் ஏதோ கட்டிடம் ஒன்று புதை உண்டு இருப்பது போல தெரிகிறது. உடனே அகழ்வாராய்ச்சியாளனாகிய தனது நண்பனை பெர்லினில் இருந்து வரவழைத்து இதை அகழ்ந்து பார்த்தால் அது ஒரு பண்டைய புராதன கோயில். யாருடைய கோயில்? ஜெவுஸ் என்று சொல்லுகின்ற ஒரு கிரேக்க பிசாசினுடைய கோயில். அப்படியே எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி பார்த்தால் ஒரு விதமான உடைவுகள் வெடிப்புகள் ஒன்றுமின்றி அப்படியே நன்றாய் இருக்கிறது. ஆனால் பல நூற்றாண்டுகள் காலமாக மணலிலே புதை உண்டு கிடக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? 1881 ஆண்டு இதை அப்படியே பெயர்த்து பெர்லினுக்கு கொண்டு போகிறார். எந்த ஆண்டு? சத்தமா சொல்லுங்க. 1881 ஆண்டு. யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? முதல் அலியா யூதர்கள் மேற்கொண்ட ஆண்டு எது? 1881 ஆண்டு. 1867 தீர்க்கதரிசனமாய் சொல்லி கொஞ்சம் பேர் வந்தார்கள் என்று சொன்னேன். அப்புறம் உத்தியோகபூர்வமாக யூதர்கள் எங்கள் தேசத்துக்கு போவோம் என்று முதல் அலியாவை மேற்கொண்ட ஆண்டு எது? 1881 ஆண்டு. அதே ஆண்டில் தேவன் தனது ஜனங்களை தன் தேசத்துக்கு கொண்டு வரும் அதே நாளில், அதே வருடத்தில் சாத்தான் பல நூற்றாண்டுகளாய் புதைந்து கிடந்த ஜெயுஸ் ஆலயத்தை அப்படியே ஒவ்வொரு கல்லாக கழற்றி பெர்லினுக்கு கொண்டு போய் மறுபடி அதை
மீள அமைத்து 1907ஆம் ஆண்டு அதை திறக்கிறார்கள். இன்றும் பெர்லினிலே பெர்கமம் மியூசியம் என்று அது இருக்கிறது. புரிகிறதா? நான் என்னுடைய வெளிப்படுத்தல் பிரசங்கத்திலேயும் என்னுடைய புத்தகத்திலேயும் நான் சொல்லியிருக்கிறேன், அதற்குள்ளே போய் ஆராய்வதற்கு ஆண்டவர் என்னை அனுமதிக்கவே இல்லை. நான் தேவனை மீறி உள்ளே போய் எனக்கு நெஞ்சு வலியெல்லாம் வந்தது என்று. அதை மறுபடி சொல்ல எனக்கு அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். புரிகிறதா? என்றைக்கு ஆண்டவர் தனது ஜனங்களை தங்கள் தேசத்துக்கு கொண்டு போகிறாரோ அன்றைக்கே பிசாசு அவர்களை தாக்கும் வண்ணம் பெர்கமம் மியூசியத்தை, பெர்கமம் அந்த ஜெவுஸ் தேவாலயத்தை அவன் கொண்டு போகிறான். புரிகிறதா? சரியா? இந்த ஜெவுஸ் பிசாசு என்ன? ஜெவுஸ் பிசாசு கிரேக்கர்களுடைய ஒரு தெய்வம். அந்த ஜெவுஸ் பிசாசினுடைய கிரேக்க பெயர்களில் ஒன்று, மூல பெயர் பெலோஸ். எழுதுறவங்க எழுதிக்கிறீங்க, பெலோஸ். ஜெவுஸினுடைய இன்னும் ஒரு முக்கியமான பெயர் பெலோஸ். அந்த பெலோஸ் கானானிய மொழியில என்ன தெரியுமா? பஆல், பாகால். பாகால் தான் ஜெவுஸ். விளங்குதா உங்களுக்கு? சில மதங்களிலே பார்த்தால் ஒரே தெய்வத்துக்கு வேறு வேறு பேர் இருக்கும்ல, அதுபோல ஜெவுஸ் தான் பெலோஸ், பெலோஸ் தான் பஆல், பாகால். அந்த ஜெவுஸ் தேவாலயம் எப்படி? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு பேசும்பொழுது பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று இயேசு யோவானுக்கு என்ன சொல்கிறார்? பெர்கமுவில் இருக்கிறவர்கள், நீ சாத்தானின் சிங்காசனத்திலே இருக்கிறாய், சிங்காசனம் இருக்கும் இடத்தில் இருக்கிறாய். அப்ப இந்த உலகத்திலே எத்தனையோ சாத்தானின் முக்கியமான இடங்கள் இருக்க, பெர்கமுவை சாத்தானின் சிங்காசனம் என்று சுரேஷ் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே. ஆமாவா இல்லையா? அப்ப இப்போ அந்த சாத்தானின் சிங்காசனம் எங்கே இருக்கிறது? பெர்லினிலே. 1907ஆம் ஆண்டு தொடங்கப்படுகிறது. 1912ஆம் ஆண்டிலே பெர்லினிலே இரண்டாவது உலக யுத்தம் தொடங்குகிறது, முதலாவது உலக யுத்தம் தொடங்குகிறது. அந்த பிரத்த வெறி பிடித்த பிசாசு ஏன் பெர்கமுவிலே அந்த ஜெவுஸ் தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 300 நர பலிகளாவது கொடுக்கப்பட்டன. நர பலிகள் என்றால் மனிதர்களை பலியிடுவது. அடிமைகளை நீங்கள் கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு பலியிட கொடுக்கலாம். மிருகங்களை பலியிடுவது போல மனிதர்களை பலியிடுவார்கள். அங்க நீங்கள் போனால் கூடுகள் இருக்கும். அந்த கூடுகளிலே ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் ஒரு மனிதனை பலியிட கொண்டு வரவில்லை என்றால் அங்கு வந்து பணம் கொடுத்து வாங்கலாம். என்ன காரணத்துக்காக நீங்கள் அந்த தெய்வத்தின் ஆசையை கேட்கிறீர்கள் என்றதன் அடிப்படையில் இந்த ஆளா அந்த ஆளா, இவருக்கு எவ்வளவு, அவருக்கு எவ்வளவு, அவளுக்கு எவ்வளவு என்று நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி அவளை பூசாரியிடம் கொடுத்தால் அவர்கள் அந்த பலியிடுவார்கள். இன்றைக்கு பெர்லின் அந்த பெர்கமம் மியூசியத்துக்கு நீங்கள் போனால் அந்த பலி, அந்த பலி மேடை, அந்த மனித ரத்தம் ஓடுகிற அந்த கான் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரத்த வெறி பிடித்த அந்த ஜெவுஸ் பிசாசின் ஆலயம் பல நூற்றாண்டுகளாக மண்ணில் புதையுண்டு கிடந்து 1878 ஹுமானினாலே தோண்டி எடுக்கப்பட்டு 1907ஆம் ஆண்டு பெர்லினிலே தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அந்த பெர்கமு ஆவி ஜெவுஸ் பாகால் ரத்தம் குடித்துக் கொண்டே இருக்கிறான். முதலாம் உலக யுத்தம் 1918 முடிகிறது. 1918 தோல்வி அடைந்த ஜெர்மன் அந்த ராணுவத்தை சேர்ந்த ஒருவனுக்கு அயன் கிராஸ் கொடுக்கப்படுகிறது. அயன் கிராஸ், மை குட்னஸ், அயன் கிராஸ் என்பது சிறந்த போர் வீரருக்கான ஒரு முத்திரை. அவனுடைய பெயர் அடால்ஃப் ஹிட்லர். அடங்குதா? அடால்ஃப் ஹிட்லர். சரியா? 1933ஆம் ஆண்டு அந்த அடால்ஃப் ஹிட்லர் நாட்சிய கட்சியின் தலைவனாகிறான். அதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் அவன் ஒரு அமைப்புக்கு பொருளாதார உதவி செய்கிறான். அந்த அமைப்புக்கு பெயர் முஸ்லிம் பிரதர்ஹுட் அல்லது இஸ்லாமிக் பிரதர்ஹுட். எங்கே இருக்கிறது? எகிப்திலே. ஓகே. 36ஆம் ஆண்டு அவன் ஒரு தலைவனாய் ஜெர்மன் சான்சலராய் வருகிறான். விளங்குதா? அவனுக்குள்ள எந்த ஆவி இருக்குது? சத்தமா சொல்லுங்க. பாகால். பாகால் எந்த ஆவி? கானானியர்களுடைய ஆவி. யேசபேலின் அப்பா யார்? சீதோன் தேசத்து ராஜா. அவனுடைய பேர் என்ன? எத்பால். அதாவது பாகாலினுடைய பூசாரி என்ற அர்த்தம். சீதோன் எங்கே இருக்கிறது? லெபனான்.
லெபனானிலே கிரியை செய்த ஆவி என்ன ஆவி? பாகால். இன்று கூட இஸ்ரவேல் லெபனானுக்குள்ள இருக்கின்ற ஹெஸ்புல்லாவை அடித்துக் கொண்டிருக்கிறதே, இது இஸ்ரவேல் ஹெஸ்புல்லா யுத்தமா? இல்லை, பாகாலுக்கும் கர்த்தருக்கும் இடையில நடக்கிற யுத்தம். கர்மேல் மலையிலே எலியாவுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் இடையில் நடந்த யுத்தம். கடைசி காலம் எப்படி வந்திருக்கிறது பாருங்கள். அந்த ஜெயுஸ் நிமித்தமாய் வந்த முதலாம் உலக யுத்தத்தின் வீரனாக தோல்வி அடைந்த ஜெர்மன் ராணுவம் அயன் கிராஸை வழங்குகிறது அடால்ஃப் ஹிட்லருக்கு. 33ஆம் ஆண்டு அவன் சான்சலர் ஆகிறான். 36ஆம் ஆண்டு தலைவனை ஆகிவிட்டான். ஃபியூரர் ஆஃப் டாய்ச்லாந்து. 3வது 1000 வருட அரசாட்சியை நான் அமைப்பேன் என்று வருகிறான். அன்பானவர்களே, 1000 வருட அரசாட்சி ஒன்று உருவாகும் என்று சொன்னவர் யார்? இயேசு. அதிலே ஆளப் போகிறவர் யார்? எங்கே இருந்து ஆளுவார்? எருசலேமிலே. ஆனால் ஹிட்லரை வைத்து சாத்தான் ஒரு 1000 வருட அரசாட்சியை உருவாக்க பார்த்தான் பாகாலை கொண்டு. அந்த ஹிட்லர் என்ன செய்தான்? யூதர்களை பச்சையாக கொலை செய்தான். யூதர்களை 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தானே, அந்த கொலையை செய்வதற்கு, யூதர்களை அழிப்பதற்கு அவன் ஒருவனை நியமிக்கிறான். ஹிம்லர் SS தலைவன். ஹிம்லருடைய பிறந்த நாள் எப்பொழுது தெரியுமா? 1900ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி. நான் சொல்றது சரியா இல்லையான்னு இதை கூகுள் அடிச்சு பாருங்க. சரியோ? அப்போ ஹைன்ரிச் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, ஹைன்ரிக் ஹிம்லர் அக்டோபர் 7ஆம் தேதி பிறந்தான். போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரவேலர்களை தாக்கியது. இதெல்லாம் கனெக்டட். பிசாசு யூதர்களை கொன்றொழித்த ஹிம்லரினுடைய பிறந்த நாள். பிசாசினுடைய அந்த தொடர்பு தெரியுதா உங்களுக்கு? இப்போ 1921ஆம் ஆண்டு இவங்க பிரித்தானியர்கள் எருசலேமை கைப்பற்றி விட்ட பிறகு பிரித்தானியர்களால் ஒருவன் நியமிக்கப்படுகிறான் எருசலேமில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு தலைவனாக, மஃப்தியாக. அவனுடைய பெயர் முஹம்மது அமீன் அல் ஹுசைனி. இவருடைய பெயர் என்ன? இவர் ஜெருசலேம் மஃப்தி. மஃப்தினா ஆவிக்குரிய தலைவன் அர்த்தம். முஹம்மது அமீன் அல் ஹுசைனி. இவர் 1941ஆம் ஆண்டு இவர் யூதர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறபடினால் இவரை பிரித்தானியர்கள் கைது செய்ய முயற்சித்த பொழுது தப்பி ஓடி ஜெர்மனிக்கு போகிறார். ஜெர்மனிக்கு போய் அடால்ஃப் ஹிட்லரை சந்திக்கிறார். அடால்ஃப் ஹிட்லரை வாழ்த்திவிட்டு அல் ஹுசைனி சொல்லுகிறான், நீங்கள் யூதர்களை கொல்லுவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய யூதர்கள் பாலஸ்தீனாவில் இருக்கிறார்கள். இந்த ஹோலோகாஸ்ட், இந்த யூத அழிப்பை பாலஸ்தீனாவுக்கும் கொண்டு வாருங்களேன் என்று. ஹிட்லர் சரி என்று சொன்னான். ஆனாலும் ஹிட்லர் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கையை கொடுக்கவில்லை. கையை கூட படக்கூடாது ஹிட்லருக்கு. ஹிட்லர் சுத்த ஆரியனாம். ஆகவே இவருடைய கை படக்கூடாது. ஆனால் நீ சொல்வதை செய்கிறேன் என்று சொன்னார். யுத்தம் முடிந்தது. 2ஆம் உலக யுத்தம் 1939 இருந்து 1945 வரை நடந்து 45 முடிந்தது. முடிந்த போது நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் என்று ஒன்றே ஏற்படுத்தப்பட்டது. 1939 இருந்து 45 வரை போர் குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணையும் தண்டனையும், நியூரம்பர்க் ட்ரையல்ஸ். அல் ஹுசைனி அதற்கு தப்பி எங்கே ஓடினான் தெரியுமா? எகிப்துக்கு ஓடினான். எகிப்துக்கு ஓடினவுடன் எகிப்திலே அவனை அங்கே அகதியாக ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறார்கள். அங்கே அவனுக்கு ஒரு 16 வயது பையன் சீஷனாக கிடைக்கிறான். அந்த பையனுடைய அம்மாவும் அப்பாவும் பாலஸ்தீனர்கள். ஆனால் அவன் பிறந்ததோ எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவிலே. அல் ஹுசைனுடைய அந்த சீஷனின் பெயர் என்ன? யாசர் அரஃபாத். இந்த ஆளை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இவர் தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர், பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனின் தலைவர். இவர் மரித்த பிறகு இவருக்கு பிரதம மந்திரியாக இருந்த மஹ்மூத் அப்பாஸ் இன்றை வரை தலைவராக இருக்கிறார். அப்போ பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் எங்கிருந்து உருவாகி இருக்க வேண்டும்? அடால்ஃப் ஹிட்லர், அல் ஹுசைனி. பாருங்க, அந்த சங்கிலி தொடர்பு தெரிகிறதா? அப்ப இதெல்லாம் எங்கே போகிறது?
1867 தேவன் இவர்களுக்கு தேசம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பிசாசு கங்கணம் கட்டுகிறான், இவர்களையும் அழிப்போம், இவர்கள் தேசத்தையும் அழிப்போம் என்று. 1948 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இவர்களுக்கு தேசம் கிடைத்த அன்று இரவே இவர்களுக்கு எதிராய் அரபு தேசங்கள் யுத்தத்துக்கு வந்தன அல்லவா? அதிலே எகிப்தின் சார்பிலே இருந்து யுத்தம் செய்ய வந்த ஒருவன் தான் யாசர் அரஃபாத். கவனிங்க, 1948 மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 1949 பிப்ரவரி 19 வரை, மார்ச் 20 தான் ஒபிஷியலா முடிஞ்சது, பிப்ரவரி 19 வரை நடைபெற்ற அந்த யுத்தத்தின் போது இஸ்ரவேலுக்கு எதிரான பாலஸ்தீனர்கள் தப்பி ஓடி ஒரு இடத்திலே சேர்ந்து அந்த இடத்திலே வாழ ஆரம்பித்தார்கள். அதுதான் காசா ஸ்ட்ரிப். 1948க்கு முன்னே காசா இருக்கவில்லை. காசா இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெலிஸ்தியர்கள் வாழ்ந்த இடம், தாகோன் இருந்த இடம். அது புதையுண்டு போனது. தேவன் இஸ்ரவேலை உயிரோடு எழுப்பும் போது, மறுபடி எழுப்பும் பொழுது, சாத்தான் புதைந்து போன பெர்கமவின் ஜயூஸை, பாகாலை உயிரோடு எழுப்புகிறான். 48 தேசத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும் பொழுது காசா என்னும் ஒரு இடத்திலே தனக்கென ஒரு தேசத்தை சாத்தான் எழுப்புகிறான். விளங்குதா இந்த கனெக்ஷன்? அந்த கனெக்ஷனை பாருங்க. தேவன் இஸ்ரவேலர்களை எழுப்புகிறார், சாத்தான் ஜயூஸை எழுப்புகிறான் இஸ்ரவேலர்களை கொல்ல. அதிலே பல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியும் கண்டான். தேவன் தேசத்தை எழுப்புகிறார், அவர்களுக்கு தேசம் கிடைக்கிறது. காசாவை எழுப்புகிறான் சாத்தான், அதிலே பாலஸ்தீனர்களை கொண்டு போய் வைக்கிறான். அந்த பாலஸ்தீனர்கள் இன்று இஸ்ரவேலுக்கு எதிராக காசாவிலே இருந்து சண்டை பிடிக்கிறார்கள். அப்ப காசாவிலே நடக்கிற யுத்தம் என்ன யுத்தம்? சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையில நடைபெறுகின்ற அந்த பண்டைய யுத்தம். நாளைக்கு நான் சில விஷயம் இன்ட்ரெஸ்டா இருக்கா கேட்கறதுக்கெல்லாம், கடைசி காலம். நாளைக்கு பல விஷயங்களோடு உங்களுக்கு வருகிறேன். ஒரு விஷயத்தோடு நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். அன்பானவர்களே, 3 பிசாசுகளின் படங்களை நான் உங்களுக்கு போட போகிறேன். ஃபர்ஸ்ட் போடுங்க, தாகோன் பிசாசனுடைய படத்தை போடுங்க. இவர் யாரு? இதுதான் தாகோன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் கொண்டு போய் தாகோனின் கோயிலில் வைத்த பொழுது முதல் சுற்றிலே இரவு முழுக்க தாகோன் விழுந்து கிடந்தது, கை கால் தலை எதுவும் உடையாமல். காலையிலே வந்தவர்கள் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பி நிறுத்திவிட்டு போனார்கள். 2ஆம் சுற்றிலே தலையும் கைகளும் உடைந்த நிலையில் தாகோன் காணப்பட்டது. இவர்கள் கதவை திறக்கும் பொழுதே அந்த இடத்திலே தாகோனின் தலை. இதுதான் அப்பா பிசாசு, இதுதான் கில்காமேஷ் ஆவி. நான் நாளைக்கு இதெல்லாம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதுதான் அப்பா, இதுதான் காசாவில் இருந்து இன்றைக்கு கிரியை செய்கிற அந்த ஆவி. அடுத்தது போடுங்க பாஸ்டர். இதுதான் அதுட்டு பொண்டாட்டி செமிரமிஸ், மிஸ்ஸஸ் செமிரமிஸ் தாகோன். இதுக்கு இஷ்டார்னும் பேர். ஓகே, இவள் தான் நதிகளின் தெய்வம். 2 நதிகளுக்கு இடையில இருந்த மெசபோத்தேமியாவினுடைய தலைவி. ஈரான், ஈராக் எல்லாவற்றிலும் இருந்து செயல்படுகிற ஆவி இது. அப்போ ஈரான் மிசைல் அடிக்குது, நம்ம பண்ணது இல்ல. யாரு? காசால இருந்து அப்பா தாகோன், ஈரான்ல இருந்து மம்மி மேடம். விளங்குதா உங்களுக்கு? ஆனா அது தெரியவில்லை அவங்களுக்கு. அந்த இன்றைக்கும் பாருங்கள், ஈரானியர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் பெட்டைத்தனமா இருக்கும். பெருசா வீம்பு பேசுவாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அடிப்போம், அடிக்க மாட்டாங்க. ஒரு ஜாதி பொம்பளத்தனமாவே இருக்கும். அது அந்த ஆவி அப்படி. இவங்க 2 பேருக்கும் பிறந்த புள்ள தான் யாரு? பாகால். போடுங்க. இதுதான் எடி மின்னலுக்கெல்லாம் சாமி. இவர் தான் பாகால், இவர் தான் ஜெயூஸ், இவர் தான் லெபனான், சிரியா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கு லெபனானில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் ஹெஸ்புல்லா கிரியை செய்கிறதே, அது என்ன ஆவி? பாகால். அப்போ மெய்யான தேவன், திரித்துவ தேவன் என்று நாம் நம்புகிறோம். நம்பாத சில மொட்டை கிறிஸ்தவர்களும் உண்டு. ஆனால் பிசாசுக்கு தெரியும், அவன் நம்ப தேவை அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் ஒரு போலியான திருத்துவத்தை உண்டு பண்ணியிருக்கான். அப்பா சாமி, அம்மா சாமி, உள்ள சாமி. ஆகவே இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக மும்முனை தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த பண்டைய ஆவிகள், அந்த தெய்வங்கள் மறுபடி வந்திருக்கின்றன. பண்டைய தெய்வங்கள் மறுபடி வந்திருக்கின்றன. ஆரம்ப கால தெய்வங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கின்றன. தேவன் ஒரு பக்கம் தனது மக்களையும் தனது திட்டங்களையும் தனது சித்தங்களையும் உயிர் தெழுப்பும் போது சாத்தான் கவுண்டர்ஃபீட் நகல்களை அவன் எழுப்புகிறான். உண்மையான பெலிஸ்தியர்களை எழுப்ப அவனால் முடியுமா? முடியாது. ஆகவே அராபியர்கள் வணிகம் செய்ய வந்தவனா, அராபியர்கள் பாலஸ்தீனர்கள் என்ற பெயரோடு வாழ்கின்றவர்களை வைத்து காசாவிலே ஒரு போலியான உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறான். உண்மையான தீர்வினர் சீதோனியர், பாவம் லெபனானியர்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற சில அப்பாவி வாலிபர்களை மண்டையை கழுவி
நீங்க ஜிஹாட் பண்ணீங்கன்னா 72 பொம்பளைக்கு இருப்பாங்கடா அவனுக்கு சொல்லி அவன் இன்றைக்கு பிசாசின் ஒரு கைக்கூலியாய் செயல்படுகிறான். அப்போ இந்த மகனின் ஆவியையும் பாகாலின் ஆவியையும் வடக்கிலே இருந்து தெற்கிலே காசாவில் இருந்து அப்பனின் ஆவியையும் கட்டுப்படுத்தி ஏவி கொண்டிருக்கிறது யாரு? ஈரான்ல இருந்த அம்மா. சமீபத்தில் முந்தின நாள் நியூஸ்ல பாத்தீங்களா, ஈராக்கும் சேர்ந்துருச்சுட்டு. அங்கேயும் இதே மாதிரி தான், அம்மா தான் பெரியார், அப்பாவையும் அம்மா தான் கைட் பண்ணுது, மகனையும் அம்மா தான் கைட் பண்ணுது. அது வேணாம் நமக்கு. அன்பானவர்களே, நான் வித்தியாசமாய் இன்றைக்கு நடக்கின்ற விஷயங்களை உங்களுக்கு காட்டி எந்த அளவு கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தேவன் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. காதுள்ளவன் கேட்க கடவன். அவ்வளவுதான்.